ஓகே. அப்ப நாங்க இரட்டை பதிவு பாடம் ஸ்டார்ட் பண்ணி அதுல இரட்டை பதிவை பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இரட்டை விளைவு பார்க்கணும். இரட்டை பதிவு நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு இரட்டை விளைவு பார்க்கணும். இரட்டை விளைவு பார்த்தோம். அதாவது எப்படி பார்த்தோம், கொடுக்கல் வாங்கல்களை வகைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு 5 கணக்கு இருக்கு. அதாவது சொத்து கணக்கு, உரிமை செலவு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு, பொறுப்பு கணக்குன்னு நமக்கு 5 கணக்கு இருக்கு. அந்த 5 கணக்குலையும் நாங்க என்ன செஞ்சோம், பிரிச்சு எஃபெக்ட் பண்ற இதை இரட்டை விளைவு செஞ்சு பார்த்தோம். இரட்டை விளைவு அப்ப இப்ப உங்களுக்கு கிளியர்னு சொல்லிருந்தீங்க. அப்ப இரட்டை விளைவு முடிஞ்சு. இப்ப அந்த இரட்டை விளைவை வச்சுதான் நாம இரட்டை பதிவு பார்க்கணும். அப்ப அந்த இரட்டை பதிவை பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு போன கிளாஸ் சொல்லியிருந்தேன், எல்லா கணக்குக்குமே 2 மீதிகள் இருக்கு. சொத்து கணக்குக்கு 2 மீதி இருக்கு, வரவு மற்றும் செலவு. அதே போலவே செலவு கணக்குக்கு ஒவ்வொரு கணக்குக்கும் செலவு கணக்குக்கு 2 மீதி இருக்கு, வரவு செலவு. அதே மாதிரி உரிமை கணக்கு இதுக்கும் 2 மீதி இருக்கு, வரவு செலவு. அதே மாதிரி வருமான கணக்கு இதுக்கும் 2 மீதி இருக்கு, வரவு செலவுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபைனலி இன்னொரு கணக்கு தான் இருக்கு, பொறுப்பு கணக்கு. பொறுப்பு கணக்குக்கு நான் சொல்லியிருந்தேன் 2 மீதி இருக்கு, வரவு செலவுன்னு. இதுல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் பேசுறது கிளியரா விளங்குது தானே? நான் மைக் கேட்க மாட்டேன், சாரி. பேசுறது கிளியரா விளங்குது தானே? யாராவது லாங்குவேஜ் பண்ண விளங்குதானே? சரி. ஓகே. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல எல்லாருக்கும் 2 மீதி இருக்குது. பட் அவங்களுக்கு உரித்தான மீதியில ஒரு மீதி காணப்படும்னு சொன்னேன். சொத்து, செலவு, உரிமை, வருமானம், பொறுப்பு எல்லாருக்கும் ஒரு 2 மீதி இருக்கு. வரவு செலவுன்னு 2 மீதிகள் காணப்படுறது படுகிறது. ஆனா அவங்களுக்கும் உரித்தான ஒரு மீதி இருக்கும்னு சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்ச மீதி அப்படின்னு ஒரு மொழிநடையில சொன்னேன். அவங்களுக்கு உரித்தான ஒரு மீதி காணப்படும். அப்ப சொத்து குறித்தான மீதி என்ன, வரவு. அப்ப சொத்தினுடைய சாதக மீதி வரவுன்னு சொன்னேன். சாதகம் அதாவது அக்கௌண்டிங் டைம்ல அது சாதகம்னு சொல்றது, ஒப்போசிட்டா இருக்கத பாதகம்னு சொல்றது. அப்ப சொத்தினுடைய சாதக மீதி வரவுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த வகையில சொத்து அதிகரிக்குதா இருந்தா, சொத்து என்பது அதிகரிக்குதா இருந்தா வரவா காணப்படும்னு சொன்னேன். அப்ப சொத்து அதிகரிக்கும்னா வரவு. இதெல்லாம் இத ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே வச்சு விளங்கப்படுத்தி இருந்தேன். அப்ப சொத்து குறையும்னா செலவுன்னு சொல்லி இருந்தேன். சரியா? அதே மாதிரி செலவு கணக்குக்கும் வரவு செலவுன்னு 2 மீதி இருக்கும். ஆனா அவருக்குரிய மீதின்னு ஒரு மீதி காணப்படும். அவருக்குன்னு உரிய மீதி. இந்த செலவு கணக்குக்கும் உரிய மீதி எதுனா வரவு. அதாவது அக்கௌண்டிங் டேர்ம்ல செலவினுடைய சாதக மீதி வரவு. அப்ப அது செலவு அதிகரிக்கும்னா அது எப்பயுமே ஒரு வரவு மீதியா காணப்படும். ஓகேயா? அதே மாதிரி ஒப்போசிட்டா இருக்க மீதிய சொல்றது பாதகம். அப்ப செலவனுடைய பாதக மீதி செலவுன்றனால செலவு குறையும்னா அது செலவா காணப்படும். சரியா? உரிமைக்கும் வரவு செலவுன்னு 2 மீதி இருக்கும். நான் போன கிளாஸ் இன்னும் டீட்டெயிலா சொன்னேன். பிகாஸும் செலவும் செலவு எதுவும் குழம்பிச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண எல்லாரும் திருப்பி ரிப்பீட் பண்ணி ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் போன முறை எல்லாத்தையும் திருப்பி கேட்டுட்டேன். போன லாஸ்ட் கிளாஸ் அதாவது டியூஸ்டே கிளாஸ் ஃபுல் ரெக்கார்டிங்குமே கிட்டத்தட்ட இது அதுல ஃபுல் ரெக்கார்டிங்னா கடைசி பாட்டு அப்படியே கிளியரா இந்த அதிகரிக்கும் குறைவெல்லாம் கிளியரா சொல்லியிருக்கேன். அப்ப எதுவும் இப்ப இந்த இடத்துல எதுவும் அப்செட் ஆச்சுன்னா யோசிக்காதீங்க. சரி? அப்ப செலவினுடைய பாதக மீதி செலவுன்றனால செலவு குறையும்னா அது செலவு மீதியா காணப்படும். ஓகே. உரிமைக்கும் வரவு செலவுன்னு 2 மீதி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யும், அவங்களுக்குன்னு உரிய மீதின்னு ஒரு மீதி இருக்கு. அவங்களுக்குன்னு உரிய மீதி என்னன்னு சொல்றது, அந்த கணக்கினுடைய சாதக மீதின்னு அக்கௌண்டிங் டேர்ம்ல சொல்றது. இப்ப அந்த வகையில உரிமைக்குரிய உரிய மீதி என்ன, செலவு மீதி. அப்ப சாதக மீதி என்ன, செலவு. அப்ப உரிமை அதிகரிச்சதுல என்ன மீதியா இருக்கும், செலவா காணப்படும்.
உரிமை அதிகரிச்சா செலவா காணப்படும். அப்ப உரிமையினுடைய பாதகம் மீதி எதுவா இருக்கும்? சாதகம் செலவுனா பாதகம் எப்பயும் ஆப்போசிட்டா தானே இருக்கும், வரவு. அப்ப உரிமை குறையுதுன்னா வரவு மீதியா இருக்கும். உரிமை குறையுதுன்னா வரவு மீதியா இருக்கும். சரியா? அடுத்தது வருமானத்துக்கு. அவருக்கும் உரிய மீதி செலவு மீதி. அதாவது வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு மீதி. அப்போ ஆப்போசிட்டான வரவு என்னவா இருக்கு? வருமானத்தினுடைய பாதக மீதியா காணப்படும். அப்ப அந்த வகையில வருமானம் அதிகரிக்குதுன்னா வரவா காணப்படுமா செலவா காணப்படுமா? வருமானம் அதிகரிக்குதுன்னா வரவா காணப்படுமா செலவா காணப்படுமா? நீங்க விலகிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு நிமிஷம். சரி. வருமானம் அதிகரிக்குதுன்னா வரவா காணப்படுமா செலவா காணப்படுமா? கொஞ்சம் வருமானத்தை மட்டும் மேல் எழுதிக் கொள்றேன். இப்ப அடுத்து செய்யறதுக்கு ஒரு பக்கத்துல இருந்தா நல்ல உங்களுக்கு பாடமாக்கி இருக்க மாட்டேன் இப்போதைக்கு மனசுல. அப்ப பக்கத்துல இருந்தா நல்லா. சரி. வரவு செலவு. வருமானத்துக்குரிய மீதி என்ன? செலவு மீதி. அப்ப அதனுடைய சாதகம் செலவு. வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு. வருமானத்துடைய பாதக மீதி வரவு. அப்ப வருமானம் அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதியா காணப்படும். வருமானம் குறையுதுன்னா அப்ப என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். சரியா? அப்ப பொறுப்பினுடைய சாதகம் மீது என்னன்னு சொல்லி தந்தேன். பொறுப்பினுடைய சாதகம் செலவு மீதி. அப்ப பொறுப்பினுடைய பாதகம் என்ன? வரவு மீதி. அப்ப பொறுப்பு ஒண்ணு குறையுதுன்னா என்ன, அதிகரிக்குதுன்னா என்னவா இருக்கும்? செலவு மீதியா காணப்படும். சரியா? அப்ப பொறுப்பு குறையுதுன்னா என்ன? வரவு மீதி. இந்த டேர்மை தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி தந்தேன். சரியா? இப்ப அதை ரஃபா சொல்லிவிட்டேன். அப்ப திருப்பி ஒரு ஐடியாலஜி சொல்லணும்னா, சொத்து செலவு, சொத்து செலவு உரிமை வருமானம் பொறுப்புன்னா 5 கணக்கு இருக்கு தானே. நாங்க கொடுக்கல் வாங்கல வகைப்படுத்துறதுக்கு சொத்து செலவு உரிமை வருமானம் பொறுப்பு இப்படி 5 கணக்கா பிரிக்கிறோம். சொத்து செலவு வருமானம் பொறுப்பு உரிமைன்னு 5 கணக்கா பிரிக்கிறோம். அதுல சொத்து கணக்குக்கும் சரி செலவு கணக்குக்கும் சரி சாதக மீதி என்ன, அதாவது அவங்களுக்குரிய மீதி என்ன? வரவு. சொத்துக்கும் செலவுக்கும் சாதக மீதி, அதாவது அவங்களுக்கு உரிய மீதி, அவங்களுக்கு பிடிச்ச மீதின்னு உங்களுக்கு விளங்குற டேம்ல சொல்லியிருந்தேன். அவங்களுக்குன்னு உரித்தான மீதி. 5 கணக்குக்குமே வரவு செலவு 2 மீதிகள் காணப்படும். சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவு இந்த 5 கணக்குக்குமே உங்களுக்கு வரவு செலவு 2 மீதிகள் காணப்படும். ஆனா அவங்களுக்கு உரித்தான மீதி, அதாவது அக்கௌண்டிங் டேர்ம்ல சாதக மீதின்னு சொல்லப்படுற மீதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காணப்படும். அந்த வகையில சொத்துக்கும் செலவுக்கும் காணப்படுற மீதி வரவு மீதி. சொத்துக்கும் செலவுக்கும் என்ன சாதக மீதினா வரவு மீதி. அந்த வகையில சொத்துக்கு சாதக மீதி வரவு, அப்ப அதுல பாதக மீதி செலவு. அதே மாதிரி செலவு கணக்குக்கும் சாதக மீதின்றது வரவு மீதி, பாதக மீதின்றது செலவு மீதி. இந்த உரிமை கணக்கு, வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, இந்த 3 கணக்கிடையும் சாதக மீதின்றது செலவு மீதி. அப்ப அவங்களோட பாதக மீதின்றது தான் வரவு மீதி. அப்ப வருமானம்ன்ற சாதக மீதி செலவு, அவங்களோட பாதக மீதி வரவு. உரிமையிட அவருக்கு குறித்தான மீதி, அதாவது அவங்களோட சாதக மீதி செலவு, பாதக மீதி வரவு. பொறுப்பிட சாதக மீதி செலவு, பாதக மீதி வரவு. அப்ப சொத்துக்கும் செலவுக்கும் சாதக மீதி வரவு, பொறுப்பு வருமானம் உரிமை இந்த 3க்கும் சாதக மீதி செலவு. இப்படித்தான் காணப்படுது. அப்ப இந்த வகையில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு விஷயம் அதிகரிக்குதுன்னா சாதகம்னு எடுங்க, ஒரு விஷயம் குறையுதுன்னா பாதகம்னு எடுங்க. உங்களுக்கு ஒன்று அதிகரிக்குதுன்னா அதை சாதகம்னு எடுங்க பிள்ளைகள். குறையுதுன்னா என்னன்னு சொன்னேன்? அதை பாதகம்னு எடுங்கன்னு சொன்னேன். ஒரு விஷயம் அதிகரிக்குதுன்னா அதை சாதகம்னு எடுங்க, குறையுதுன்னா பாதகம்னு எடுக்க சொன்னேன். அந்த வகையில தான் சொத்து அதிகரிச்சு அதனுடைய சாதகம் என்ன? வரவு. அப்போ ஒரு சொத்து அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். அப்ப அது குறையுதுன்னா என்ன மீதியா காணப்படும்? ஆப்போசிட்டா செலவு மீதியா காணப்படும். செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா அது என்ன? சாதகம். அப்ப செலவு அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? வரவு. அப்ப குறையுதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு. அதே மாதிரி உரிமைக்கு, உரிமை அதிகரிக்குதுன்னா அது சாதக மீதி,
அப்ப உரிமை அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? உரிமையினுடைய சாதக மீதி என்ன? செலவு. அப்ப உரிமை அதிகரிச்சா அது செலவு மீதியா காணப்படும், குறைஞ்சா வரவு மீதியா காணப்படும். வருமானம் அதிகரிக்குதுன்னா அது என்னது? அதிகரிக்குதுன்னா சாதகம், குறையுதுன்னா பாதகம்னு எடுக்க சொல்றேன். அப்ப வருமானம் அதிகரிச்சா என்ன? சாதகம். வருமானத்தின் சாதக மீதி என்ன? செலவு. அப்ப வருமானம் அதிகரிச்சா செலவு மீதியா காணப்படும், குறைஞ்சா ஒப்போசிட்டா வரவு மீதியா காணப்படும். பொறுப்புக்கு அதிகரிச்சா என்னது? அதிகரிச்சா சாதகம், குறைஞ்சா பாதகம் எடுக்க சொன்னேன். அப்ப பொறுப்பு அதிகரிச்சா என்ன? சாதகம். பொறுப்பினுடைய சாதக மீதி என்ன? செலவு. அப்ப பொறுப்பு அதிகரிச்சா செலவு மீதி, குறைஞ்சா ஒப்போசிட்டா என்னது? வரவு மீதி, பாதகம். அப்ப இதை மைண்டுக்குள்ள போட்டுக்கொள்ள எழுதா? அது விளங்குதான்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள போட எழுமா. இந்த இதை மட்டும் ஒரு தியரி மாதிரி நீங்க மைண்ட்ல போட்டீங்கன்னா சரி. ராயல் விளங்குதா? ராயல் வித்தியாசம் விளங்கணும். சனோசனுக்கும் விகாசுக்கும் கொஞ்சம் குழம்புனா பரவாயில்ல, ரெக்கார்டிங் அவங்க பார்க்க ஓகே ஆகும். அவங்களுக்குமே விளங்கணும்னு தான் திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணேன். மற்றபடி உங்களோட 3 பேருக்கு நல்லா விளங்கிட்டா கட்டாயமா நீங்க தான் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும் ரெக்கார்டிங் பார்க்கறதுல. அவங்களுக்கு அது விளங்கலைன்னா மற்ற ஆட்களுக்கும் அது விளங்காது. நீங்க சொன்னாதான் சரியா இருக்கு. ஏன்னா நீங்க எதுவும் அப்செட்னா சொல்லிடணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த அது எதுவும் விளங்காத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ்ல திருப்பி சரின்னு அதை விளங்கப்படுத்தலாம். இல்லாட்டா அப்புறம் அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பார்க்கல அவங்களுக்கும் அப்செட் ஆகும். அதான் கேட்டு எந்த டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொண்டுருங்க. அப்பதான் அது அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. சரி, அப்ப நாங்க ரெட்டை விளைவு பார்த்திருந்தோம். ரெட்டை விளைவு பார்த்திருக்கோம். அந்த நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். இந்த ரெட்டை விளைவை அழகா பாக்குறதுக்கு ரீசன் இந்த ரெட்டை விளைவை வச்சுதான் நாங்க இப்ப ரெட்டை பதிவு பார்க்க போறோம்னு. சரியா? முதலாவது ரெட்டை பதிவு பார்ப்போம். முதலாவது நான் தந்த மாதிரி ஒரு ஜென்ரலா தான் ஒரு கொடுக்கல் வாங்கல் தரும். காசு விற்பனை, காசுக்கு காசுக்கு விற்பனை, காசுக்கு விற்பனை, காசுக்கு விற்பனை 1,00,000, காசுக்கு விற்பனை 1,00,000, காசுக்கு விற்பனை 1,00,000. அழகா பாருங்க, காசுக்கு விற்பனை 1,00,000. இதுல இரட்டை விளைவு எழுதுவோமா? காசுக்கு விற்பனை 1,00,000க்கு இரட்டை விளைவு எழுதுவோமா? எழுதுவோம் வாங்க. காசுக்கு விற்பனை 1,00,000க்கு எப்படி இரட்டை விளைவு எழுதுறது? நம்ம எப்படி கருதுறோம்? காசு வருது, அதை மட்டும்தான் கருதுவோம். காசு வருது, முதல்ல காசு வரும். காசுக்கு விற்பனை செய்யும் போது 1,00,000 காசு வருது. காசு வருதுன்னா இரட்டை விளைவு என்ன? சொத்து சொத்து அதிகரிக்கும். இரட்டை விளைவுலாம் உங்களுக்கு இரட்டை விளைவுலாம் எப்படி எழுதுறது ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள விளங்கும். சனவசன வித்தியாசம் எதுவும் குழப்பிக் கொள்ளாதீங்க. கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு இருந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்குன்னு கிவ் அப் பண்ணாதீங்க. கொஞ்சம் விளங்குறதுக்கு இருந்து ட்ரை பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக பெர்ஃபெக்ட்லி கிளியர் ஆகும். சரியா? யோசிக்க வேணாம். காசுக்கு விற்பனை 1,00,000, காசு அப்போ 1,00,000 வருது, சொத்து அதிகரிக்கும் 1,00,000. சரியா? இதை நான் விளங்கப்படுத்தினது. அது நான் இல்லாட்டி நான் அப்படி சும்மா சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இதை ஒரு விளங்கப்படுத்தினது ரெக்கார்டிங் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப இரட்டை விளைவு எப்படி? காசு 1,00,000 வரனால சொத்து அதிகரிக்கும் 1,00,000. அடுத்தது எப்படி இதை கருதும்? வந்தாக்கள் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்ன இரட்டை? அடுத்த என்ன விளைவு? சொத்து காசு வரனால சொத்து அதிகரிக்கும் 1,00,000. அடுத்த என்ன விளைவு? அடுத்த என்ன விளைவு? சமசன விகாசம்னா ஏதாவது தெரிஞ்ச ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஸ்கூல்ல படிச்சு ஆன்சர் சொல்ல வேணும்னு சொல்லல, தெரிஞ்சா சொல்லுங்க. மத்த விளைவு என்ன? மத்த ஆக்கள் சரி. உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் வேலை இல்லப்பா. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதுல இவ்வளவு கிரயமான பொருள் வெளியே போகுதுன்னு கணக்கீடு சமன்பாட்டோட இரட்டை விளைவை குழப்பிக்காதீங்க. கிட்டத்தட்ட வராத விகாஸ் கிட்டத்தட்ட சொல்றாரு. நான் உங்கள்கிட்ட அப்பயும் கேட்டேன், விஷயம் விளங்காட்டி சொல்லுங்கன்னு. இப்ப நான் விளங்கப்படுத்தினால பெர்ஃபெக்டா விளங்குன்னு சொல்ல வரல, விஷயம் விளங்காட்டி அதனாலதான் சொல்ல சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்னேன், இரட்டை விளைவு எழுதும் போது இந்த இடத்துல கணக்கீடு சமன்பாடோட ஓவரா குழப்பிக்காதீங்க. இப்ப காசு விற்பனை 1,00,000 ஒரு கொடுக்கல் வாங்கல்னா எவ்வளவு கிரயமான பொருள் போச்சு, வெளியே போயிருக்கு, இருப்பு, அப்படி எல்லாம் எடுக்காதீங்க. காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க, 1,00,000 வந்திருக்கு. ஒரு விற்பனை மூலமா உங்களுக்கு 1,00,000 வந்திருக்குன்னு மட்டும்தான் எடுக்க சொன்னேன்.
அப்ப அது எவ்வளவு கிரயமான பொருள் வெளியே போச்சு அந்த கதையெல்லாம் யோசிக்காம ஒரு விற்பனை மூலமா 1,00,000 வந்திருக்குன்னு தான் உங்களை நான் எடுக்க சொன்னேன். அப்ப காசு வரனால சொத்து அதிகரிக்கும் 1,00,000. இந்த காசு எதன் மூலமா வந்துச்சு? ஒரு விற்பனையை மேற்கொண்டது மூலமா வந்துச்சு. காசு எதன் மூலமா வந்துச்சு? ஒரு விற்பனையை மேற்கொண்டது மூலமா வந்துச்சு. அந்த விற்பனைன்றது இந்த 5 கேட்டகரியில என்னது? அந்த விற்பனைன்றது இந்த 5 கேட்டகரியில என்னது? அந்த விற்பனைன்றது இந்த 5 கேட்டகரியில என்னது? ஒரு விற்பனைன்றது வருமானம். அப்ப காசுக்கு விற்கும் போது காசு வருது, சொத்து அதிகரிக்கும். விற்பனைன்றது மூலமா தான் இந்த காசு வந்துச்சு. அப்ப என்ன எதனால இந்த காசு வந்துச்சு? விற்பனை மூலமா. அப்ப என்ன செய்தாங்க? வருமானம் தான் அதிகரிக்குது. வருமானம் தான் அதிகரிக்கும். வருமானம் தான் அதிகரிக்கும் 1,00,000. இப்படித்தானே ரெட்டை விளைவு சொல்லித்தானேமா? காசுக்கு விற்பனை 1,00,000னா காசு வருது 1,00,000. அப்ப சொத்து அதிகரிக்கும். எப்படி இந்த காசு வந்துச்சு? விற்பனை மூலமா. விற்பனைன்றது என்னது? ஒரு வருமானம். அப்ப வருமானம் அதிகரிக்கும் 1,00,000. இவ்வளவு கிரயமான பொருள் வெளியே போகுது அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம்னு சொன்னேன். சரியா? அப்ப சொத்து அதிகரிக்கும் 1,00,000. விற்பனைனால வருமானம் அதிகரிக்கும் 1,00,000. சொத்து அதிகரிச்சதுக்கு ரீசன் காசு, வருமானம் அதிகரிச்சதுக்கு ரீசன் விற்பனை. இப்ப விளங்குதா? இதுல எதுவும் குழப்பம் இருக்கா? இப்ப விளங்கப்படுத்தினேன். எல்லாருமே சொல்லுங்க. இப்ப நான் இப்ப எழுதின இரட்டை விளைவு விளங்குதா? இப்ப நான் சொல்றேன், இரட்டை விளைவை கணக்கீடு சமன்பாடோட போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. இதுல சரியா அந்த விஷயத்த மட்டும்தான் யோசிக்கிறதே தவிர்த்து இவ்வளவு கிரயமான பொருள் வெளியே போச்சு அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. சாயந்துக்கு விளங்குதா? இல்லாட்டி திருப்பி சொல்லணுமா? என்ன குழப்பமாச்சுன்னு சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு வித்யாபன் விளங்குதா? வித்யாபன் விளங்குதா? ராயட் விளங்குதா? மத்தாக்கள் விளங்குதா? சனோசன் விகாசிக்கலாம். இரட்டை விலை நீங்க இவ்வளவு கிரயமான உங்களுக்கு ரெக்கார்டிங் பார்க்க விளங்கும்னு நம்புறேன். இவ்வளவு கிரயமான பொருள் வெளியே போகுதுன்னு நம்ம கருதுறது இல்ல. இரட்டை விலை எழுதும் போது காசுக்கு விற்பனை 1,00,000னா விற்பனை மூலமா 1,00,000 ரூபாய் காசு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் பாக்குறது. காசு விற்பனை மூலமா வந்திருக்குன்னா நம்ம அந்த ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்லணும், ஒரு விஷயத்த மட்டும்தான் பாக்குறது. அப்ப காசு வரனால சொத்து அதிகரிக்கும். எது மூலமா இந்த காசு வந்துச்சு? விற்பனை மூலமா. அப்ப அந்த விற்பனைன்றது இந்த 5 கணக்குல இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த 5 கேட்டகரியில என்னத்துல தாக்கம் செலுத்தினா நாங்க போடணும். ஒரு காசு விற்பனை 1,00,000 அந்த ஒரு விஷயத்த மட்டும் கருதுனோம்னா காசு வருது. அது இந்த 5 கேட்டகரியில எங்க தாக்கம் செலுத்தினு கேட்டீங்கன்னா சொத்து. காசு என்பது சொத்து. அப்ப அது வருதுன்னா சொத்து அதிகரிக்கும். அப்ப 5 கேட்டகரியில சொத்துல தாக்கம் செலுத்தும். அடுத்தது எது மூலமா இந்த காசை பெற்றீங்க? ஒரு விற்பனை மூலமா. அந்த விற்பனைன்றது இந்த 5 கேட்டகரியில எதுல தாக்கம் செலுத்தினு கேட்டீங்கன்னா விற்பனை என்பது ஒரு வருமான வகையை சார்ந்தது. அப்ப வருமானம்ன்றது என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதை தவிர்த்து வேற எதுலையும் தாக்கம் செலுத்துமான்னு கேட்டா இல்ல. அப்ப வருமானம் அதிகரிக்கும் 1,00,000. வருமானம் அதிகரிக்கும் 1,00,000. சரியா? இப்ப இரட்டை விளைவே உங்களுக்கு எதுவும் விளங்காம இருந்தா கஷ்டம். இதெல்லாம் சொல்லிடுங்க. சரியா? இப்ப சொத்து அதிகரிக்கும் 1,00,000, வருமானம் அதிகரிக்கும் 1,00,000. இது இப்ப இதைத்தான் அப்படியே இரட்டை விளைவா மாத்த போறேன். அழகா பார்த்துட்டு இருங்க. சரியா? சொத்து அதிகரிச்சா அது என்ன மீதி? சொத்து அதிகரிச்சா அது என்ன மீதி? சொத்து அதிகரிச்சா என்ன மீதி? அது வரவு மீதி. குட். சொத்து அதிகரிச்சா அது வரவு மீதி. எஸ். சொத்து அதிகரிச்சா வரவு மீதி. நான் சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு உரிய மீதி இருக்கு. சொத்துக்குரிய மீதி, சொத்தினுடைய சாதக மீதி வரவு. அப்ப அது அதிகரிக்குதா இருந்தா வரவா காணப்படும். எந்த மீதி சாதகமோ அதுதான் அதிகரிப்புக்கான மீதியா இருக்கு. அப்ப சொத்து அதிகரிக்குதுன்னா சொத்தினுடைய சாதக மீதி வரவு என்பதால் சொத்து அதிகரிச்சா வரவு மீதியா காணப்படும். சொத்தினுடைய சாதக மீதி வரவு என்பதால் சொத்து அதிகரிச்சா என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். அப்ப சொத்து குறைஞ்சா என்ன மீதியா காணப்படும்? சொத்து குறைஞ்சா
சொத்து குறைஞ்சா என்ன மீதி? அப்ப சொத்து குறைஞ்சா என்ன மீதி? செலவு மீதியா காணப்படும். சொத்து அதிகரிச்சா வரவு மீதி, குறைஞ்சா செலவு மீதியா காணப்படும். இப்ப உங்களுக்கு ஒரு சொத்து ஒண்ணு அதிகரிக்குது, அப்ப அது என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். என்ன சொத்து உங்களுக்கு அதிகரிக்குது? சொத்து அதிகரிக்குது, வரவு மீதியா காணப்படும். ஓகே, என்ன சொத்து அதிகரிக்குது? என்ன சொத்து அதிகரிக்குது உங்களுக்கு? காசுன்ற சொத்து அதிகரிக்குது. அப்ப இரட்டை பதிவு இப்படித்தான் வரும். காசு, கணக்கு, சாரி எழுதி பழகணும் உங்களுக்கு. நான் இப்ப கணக்கு நான் ஷோர்ட் எழுதிட்டேன் பழகு வருஷத்துல. காசு, கணக்கு, வரவு. காசு, கணக்கு, வரவு 1,00,000. சரியா? அடுத்தது வருமானம் அதிகரிக்குது 1,00,000. வருமானம் அதிகரிச்சு அது என்ன மீதியா காணப்படும்? ஒரு வருமானம் ஒண்ணு அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? ஒரு வருமானம் அதிகரிக்குதுன்னா, வருமானம் ஒன்று அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதி. ஒரு வருமானம் அதிகரிக்குதுன்னா அது செலவு மீதியா காணப்படும். ஏன்? அப்ப என்ன சொத்து அதிகரிச்சா வரவு மீதி, அதே என்ன வருமானம் அதிகரிச்சா செலவு மீதி? காரணம் என்ன? வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு. சோ வருமானம் அதிகரிச்சா செலவு மீதியா தான் காணப்படும். ஒரு நிமிஷம். அப்ப வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு. அப்ப வருமானம் அதிகரிச்சா செலவு மீதியா தான் காணப்படும். சொத்தினுடைய சாதக மீதி வரவு. அப்ப அது அதிகரிச்சா வரவு மீதியா தான் காணப்படும். ஆகவே வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு என்பதால் வருமானம் அதிகரிச்சா என்ன மீதியா காணப்படும்? செலவா தான் காணப்படும். அப்ப வருமானம் குறைஞ்சாதான் என்ன மீதியா காணப்படும்? வரவா காணப்படும். அப்ப அந்த வகையில வருமானம் அதிகரிக்குது என்ன மீதின்னு சொல்றீங்க நீங்களே? செலவு மீதி. அப்ப இந்த கான்செப்ட்ல விளங்கிக் கொள்ளதான் இருக்கு. மற்றபடி உங்களுக்கே வேணாலும் நான் சொல்லி தரப்படி நீங்க எழுதலாம். வருமானம் அதிகரிச்சா செலவு மீதி. சரியா? அப்ப என்ன வருமானம் அதிகரிச்சுச்சு? என்ன வருமானம் அதிகரிச்சு? விற்பனை. விற்பனை என்கிற வருமானம் தான் விற்பனை என்கிற வருமானம். அப்ப விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கு செலவு 1,00,000. விற்பனை கணக்கு செலவு 1,00,000. இவர் தான் சொல்றது இரட்டை பதிவு. இவரை தான் சொல்றது இரட்டை பதிவு. இவரை தான் சொல்றது இரட்டை பதிவு. இந்த இவரை தான் சொல்றாங்க இரட்டை பதிவுன்னு. விளங்கிச்சா? இவரை தான் சொல்றது இரட்டை பதிவு. இந்த இரட்டை பதிவு எழுதுனது விளங்கிச்சா? இரட்டை விளைவோட இப்படித்தான் இந்த கான்செப்டை வச்சு, இந்த அதிகரிக்கும் குறைவும் கான்செப்டை வச்சு இரட்டை விளைவா மாத்துறது. கொஞ்சம் விரியால போடுங்க, கோவிக்காம வைக்க. டிஃபார்ம் உங்களுக்கு நான் மூலேடுகள்ல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இரட்டை பதிவு விளங்கி கொண்டீங்கன்னா சரி. மூலேடுகள்ல டிஃபார்ம் இப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போதைக்கு நீங்க இந்த இரட்டை பதிவு எழுதுறதுக்கு விளங்கி கொண்டீங்கன்னா சரி. சரியா இருக்கு? அடுத்த பாடத்துக்கு தான் டிஃபார்ம் தேவை, அதுல நான் சொல்லி தருவேன். அப்ப இந்த இரட்டை விளைவுல இருந்து இரட்டை பதிவுக்கு மாத்தினது விளங்குதா? மத்தாக்கள் சரி. அப்ப இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? காசு விற்பனைக்கு இரட்டை பதிவு என்னன்னு கேட்டா, எந்த காசு விற்பனையா இருந்தாலும் சரி, தொகைத்தான் மாற போறதே தவிர்த்து ஒரு காசு விற்பனையோட இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு.
ஒரு காசு விற்பனையினுடைய இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இதுதான் இந்த இரட்டை பதிவு. காசு விற்பனைக்கு உங்கள்கிட்ட இரட்டை பதிவு என்னன்னு கேட்டா, காசு விற்பனையில தொகைகள் மாறுமே தவிர்த்து, ஒவ்வொரு விற்பனையிலையும் தொகை ஒவ்வொரு மாதிரி இருக்குமே தவிர்த்து, காசு விற்பனைக்கான இரட்டை பதிவு என்னன்னு கேட்டா, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அவ்வளவுதான் வேலை. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப நீங்க இதை சொல்லிட்டு விடலாம் தானே, நாங்க பாடமாகி கொள்ளலாம்னு கேட்டா, நீ உங்களோட மைண்ட்ல டக்குன்னு இருக்கிறதுக்காக நீங்க ஒரு மெமரைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது தவறு அல்ல. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு என்பது தான் என்னது, காசு விற்பனையினுடைய இரட்டை பதிவு. இதை விட்டு வேற ஒண்ணும் வரப்போறது இல்லை. நீங்க எங்க போய் படிச்சாலுமே, இனி பிஎஸ்சி வரைக்கும் படிச்சாலுமே இதுதான் இரட்டை பதிவு. அக்கௌண்டிங்ல இரட்டை பதிவு மாற போறது இல்லை. இரட்டை பதிவு தான் அதுல பல்ஸ். அப்ப அது மாற போறது இல்லை. எங்க படிச்சாலும் என்ன செஞ்சாலும் காசு விற்பனைனா காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, தொகை மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப காசு விற்பனைக்கான இரட்டை பதிவு, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்றதுதான். அப்ப ஏன் இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும், இந்த ப்ரொசஸை விளங்கி கொள்ளணும்னா அதுக்கு ரீசன் இருக்கு. நீங்க போக போக செம்மையாக்கள் எல்லாம் படிப்பீங்க, நிதி கூற்றுகள்ல செம்மையாக்கள் செய்யறது. அதுக்கு நீங்க கட்டாயம் விளங்கி கொள்ளணும். ஒரு சொத்து அதிகரிக்குதுன்னா அது எப்பயுமே வரவு மீதியா காணப்படும். அதனாலதான் காசு கணக்கு வரவு வருது. ஒரு வருமானம் அதிகரிக்கலாம், அது எப்பயுமே செலவு மீதியா காணப்படும். அதனாலதான் விற்பனை கணக்கு செலவு வருதுன்ற விஷயத்தை விளங்கி கொள்ளணும். சும்மா ஏனோத்தானு படிச்ச மாதிரி இருக்க கூட அந்த விஷயம் விளங்கி கொள்ளணும். அந்த இரட்டை பதிவு, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, அவ்வளவுதான் மண்டையில போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறது பெரிய வேலை இல்லை. டைமுக்கு முடிச்சிடலையும் செஞ்சிடலாம் டக்குன்னு. அது விஷயம் இல்லை. கிளியரா சொல்லணும்னு தான் இதை சொல்றேன். எதுவும் குழப்பம் இருந்தா பொறுமையா கொள்ளுங்களே தவிர்த்து கிவ் அப் பண்ணாதீங்க. விஷயத்தை விளங்கி படிக்கிறதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு தான் இரட்டை பதிவு. அதை மைண்ட்ல போட்டுக்கோங்க. அது மாற போறது இல்லை. அப்ப அதை குழப்பிக்காம காசு விற்பனைக்கான இரட்டை பதிவு இதுதானு போட்டுக்கோங்க. ஆனா விஷயத்தை விளங்கிக்கோங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சும்மா ஒரு கேட்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொள்ளுங்க. காசு கணக்குல 10,000 வரவு வைக்கப்பட்டதுன்னு ஒரு கூற்று. காசு கணக்கில் 10,000 வரவு வைக்கப்பட்டது. காசு கணக்கில் 10,000 வரவு வைக்கப்பட்டது. இப்ப இந்த காசு கணக்குல 10,000 வரவு வைக்கப்பட்டது. 10,000 காசு கணக்குல கூட்டி இருக்காங்களா, 10,000 காசு கணக்குல கழிச்சிருக்காங்களான்னு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்பா. யாராவது எல்லாரும் சொல்லுங்க. காசு கணக்குல 10,000 வரவு வைக்கப்பட்டதுன்னு ஒரு கூற்றுனா, காசு கணக்குல 10,000 கூட்டி இருக்காங்களா, இல்லாட்டி 10,000 கழிச்சிருக்காங்களா? மத்தாக்கள் சொல்லுங்க பாப்பா. மத்தாக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ. இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப கூட்டி இருக்காங்க உங்களுக்கு எப்படி இப்ப விளங்கிச்சு? காசு கணக்குல வரவுனா, காசு என்பது ஒரு சொத்து, சொத்து கணக்கு வரவு என்பது ஒரு சொத்து வரவுனா அது அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப காசு கணக்குல வரவு வச்சிருக்காங்கன்னா காசு கணக்கு கூடி இருக்குன்னு அர்த்தம், குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல, கூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு சொத்து கணக்கு ஒன்று வரவு வைக்கப்படுதுன்னா அதிகரிக்குன்னு அர்த்தம், செலவு வைக்கப்படுதுன்னா குறைன்னு அர்த்தம். அப்ப இந்த ப்ரொசஸ் உங்களுக்கு செம்மையாக்கல்கள் செய்ய ஃபியூச்சர்ல, நீ ஃபியூச்சர்லாம் செகண்ட் டைம் எல்லாம் படிக்கும் போது செகண்ட் டைம்ல இருந்தே உங்களுக்கு அங்கால தனிநபர் வியாபார கூட்டு செய்ய, பங்குடைமை செய்ய, கம்பெனி செய்யும் போதெல்லாம் செம்மையாக்கல்களுக்கு இல்லாட்டி வழுக்குகளை திருத்தலுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தேவை இந்த அதிகரிப்பு குறைவு. அதிகரிப்புனா வரவு, குறைவுனா செலவு. இந்த கணக்குல அதிகரிப்புனா வரவு, இந்த கணக்குக்கு அதிகரிப்புனா செலவுன்றது விளங்கி கொள்ளணும். சொத்து கணக்குக்கு அதிகரிப்புனா வரவு, அதே வருமான கணக்குக்கு அதிகரிப்பு என்பது செலவு. இப்ப நான் கேட்கிறேனே, வருமானம் 10,000 வரவு வைக்கப்பட்டுள்ளதுன்னா வருமான கணக்கு கூட்டி இருக்காங்களா, கழிச்சிருக்காங்களா? வருமானம் 10,000 வரவு வைக்கப்பட்டிருக்குன்னா 10,000 கூட்டி இருக்காங்களா, கழிச்சிருக்காங்களா? வருமானம் 10,000, வருமான கணக்கில் 10,000 வரவு வைக்கப்பட்டதுன்னா கழிச்சிருக்காங்க. ஏன்? வருமான கணக்கினுடைய சாதகம் மீதி செலவு மீதி. சோ வருமானம் அதிகரிச்சா தான் செலவு, வருமானம் அதிகரிச்சா செலவு. அப்ப வருமானம் குறைஞ்சாதான் என்னவா காணப்படும், வரவா காணப்படும். அப்ப வருமானத்துல வரவு வைக்கப்பட்டிருக்குன்னா என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்ப கழிச்சிருக்கா. அப்ப அந்த விஷயத்தை விளங்கி கொள்ளதான் இவ்வளவு விளக்கட்டு விளங்கப்படுத்தலாம். இதை வச்சு இவ்வளவு சிம்பிள் விஷயம். இனி மண்டல போட வேண்டியதான், கவலைப்படாம இதுதான் இந்த கொடுக்கல் வாங்கலினுடைய இரட்டை பதிவு. ஒரு கொடுக்கல் வாங்கலாம் நான் தரும் போது இதெல்லாம் கவனமா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. இதோட இது விஷயத்தை விளங்கி கொள்றதோட இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அப்பெல்லாம் ஒவ்வொரு நேரமா அதிகரிக்கும் குறைவெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு இரட்டை பதிவு தேவைப்பட போனா கஷ்டமா போயிடும். நமக்கு பிங்கர் டிப்ஸ்ல இருக்கிறதுக்கு நீங்க இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை.
இரட்டை பதிவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கான இரட்டை பதிவு. ஏன்னா உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஓவரால் ஒரு 25 குழுக்கள் வாங்கல் இருக்க போகுது. அதுல அடிக்கடி பயன்படுத்துற குழுக்கள் வாங்கல் இன்னும் குறைவு. அப்ப விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப விஷயத்தை விளங்கி கொண்டு சும்மா பாடம் ஆகிக்கோங்க. நான் சொல்றது விஷயத்தை விளங்கிக்கோங்க. அதர்வைஸ் ஒவ்வொரு நேரமும் அது விஷயத்தை விளங்கி நம்ம இரட்டை பதிவு எழுத போனா கஷ்டம். மற்றபடி பாடம் ஆகிக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க கணக்கு செய்ய மெயினா இது இப்ப நீங்க மூலையீடுகள்ல இப்ப அடுத்த பாடத்துல இதை யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அடுத்த பாடத்துல நீங்க இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு செய்ய கைப்பழக்கமாவே விற்பனைனா காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு அப்படின்றத பதிஞ்சிடும். சரி, அப்ப அது பெரிய விஷயம். அப்ப இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு எனக்கு அனலைஸ் பண்ணுங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா இப்பவே அனலைஸ் பண்ணுங்க. எழுதிக்கோங்க. எப்படி இவர் தான் இரட்டை பதிவு, வரவு செலவு வரவு, இவர் இரட்டை விளைவு, இரட்டை விளைவு இது, இவர் இரட்டை பதிவு. ஆண்ட்ரைஸ் அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க. நான் எழுதிட்டோம். எழுதிட்டு சொல்லுங்க மத்தாக்கள். எல்லாம் எழுதிட்டீங்க தானே? அழிக்கிறேன். சரி, இப்ப காசு விற்பனைக்கான இரட்டை பதிவு பார்த்தாச்சு. அப்ப இனி திருப்பி நான் காசு விற்பனையை பத்தி கதைக்க மாட்டேன். அதுதான் காசு விற்பனைக்கு இரட்டை பதிவு, அது பிக்ஸ். இனி அதுதான் கொடுக்கலாம். 50,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது, 1,00,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது, யாருக்கு எத்தனை லட்சத்துக்கு வித்தாலுமே அதுதான் இரட்டை பதிவு. அடுத்தது கடன் விற்பனை. கடன் விற்பனை, கடன் விற்பனை சும்மா ஒரு நம்பர் போடத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடன் விற்பனை ஒரு 75. கடன் விற்பனை ஒரு 75,000. கடன் விற்பனைக்கு புள்ளே முதல்ல இரட்டை பதிவு எழுதும். ரெண்டாவது கொடுக்கலாம் சொல்றேன். கடன் விற்பனைக்கு என்ன செய்வோம்? முதலாவது இரட்டை பதிவு, இரட்டை விளைவு எழுதும். கடன் விற்பனைக்கு என்ன செய்வோம்? முதல்ல இரட்டை விளைவு எழுதும். கடன் விற்பனையோட இரட்டை விளைவு கடனுக்கு விற்கும் போது நமக்கு காசு வருதா? கடனுக்கு விற்கும் போது நமக்கு காசு வருதா? இல்ல, கடனுக்கு விற்கிறன்றதே அந்த விற்கிற நபர் யாரு வாங்குறாவோ அவங்க எங்களுக்கு பிறகுதான் காசு தருவாங்க. அதான் சொல்றது கடன் விற்பனை. ஆனா கடன் விற்பனையின் போது காசு வராது. காசு வர்றது மூலமா ஒரு சொத்து அதிகரிக்காது. ஆனா கடன் விற்பனை மூலமா யார் அந்த இடத்துல உருவாகுவாரு? கடன் பட்டோர். கடன் பட்டோர்னு ஒரு ஆள், ஒரு உறவு உருவாகும். கடன் விற்பனை செய்யும் போது கடன் பட்டோர்னு ஒரு உறவு உருவாகும். அந்த கடன் பட்டோர் யாரு? நான் யாருக்கு கடனுக்கு விற்பனை செஞ்சனும் அந்த அவரை தான் சொல்றது கடன் பட்டோர். அந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய இருக்கு? எவ்வளவுக்கு நான் வித்தனோ அவ்வளவு காசு தர இருக்கு. 75,000க்கு விற்பனை செஞ்சிருக்கேன்னா அந்த கடன் பட்டோர்னு நான் உறவு இப்ப முறை வைக்கிற அந்த நபர் 75,000 காசு தர இருக்கு. அப்ப அந்த கடன் பட்டோன் எனக்கு 75,000 காசு தர இருக்கனால, 75,000 அவர் எனக்கு தர இருக்கனால அந்த கடன் பட்டோனை நாங்க என்னவா கருதுறோம்? சொத்தா கருதுறோம். அப்ப கடன் விற்பனையின் போது கடன் பட்டோர்னு ஒருத்தர் உருவாகுறாரு. அந்த கடன் பட்டோன் என்னட்ட கடன் பட்டிருக்க பேர்லயே இருக்கு. அவர் எனக்கு காசு தரணும். அவர் எனக்கு காசு தர இருக்கிறத எப்படி கருதுறேன்? அந்த கடன் பட்டோன்ன்றத ஒரு சொத்தா கருதுறேன். அதனால கடன் விற்பனை செய்யும் போது சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும். கடன் விற்பனை செய்யும் போது சொத்து அதிகரிக்கும். 75,000 என்னத்தினால?
காசுனால. போன முறை காசுனாலதான் சொத்து அதிகரிச்சு இல்ல, இப்ப அதிகரிக்கிறது. இது ஒரு கடன் விற்பனை. ஆகவே கடன் பட்டோர் உருவாகுவாரு. கடன் பட்டோர்னு சொல்றது நம்மள்ட்ட கடனுக்கு சாமான் வாங்கினவங்க. அவங்கள்ட்ட காசு கடனா பட்டிருக்காங்க, கடன் தர இருக்கவங்க, நமக்கு காசு தர இருக்கவங்கள சொல்றது. அந்த காசு தர இருக்கவங்க அந்த தொகையை நாங்க என்னவா கருதுறோம்? நமக்கு அந்த வர இருக்க காசு தொகையை நாங்க என்னவா கருதுறோம்? சொத்தா கருதுறோம். அப்ப அந்த கடன் பட்டோர சொத்தா கருதுறனாலதான் சொத்து அதிகரிக்கிறதே தவிர்த்து ஏதோ ஒரு கேஷ் இன்ஃப்ளோ ஆகி எங்களுக்கு அது சொத்து அதிகரிக்கல. கடன் பட்டோர் வரனால சொத்து அதிகரிக்குது. கடன் பட்டோர் வரனால. ஓகே. இப்ப அடுத்த விஷயம், காசு விற்பனையோ கடல் விற்பனையோ ஏன் இப்ப இந்த சொத்து அதிகரிச்சிச்சு? ஒரு விற்பனைனால. விற்பனைன்றது என்னது? வருமானம். அப்ப காசு விற்பனையோ கடல் விற்பனையோ? விற்பனைன்றது என்ன செய்யும்? எங்களோட வருமானத்தை அதிகரிக்கும். ஏன்னா ஒரு பிறகு காசு தரத்தான் போறோம். இப்ப விற்பனைன்றது என்ன செய்யும்? எங்களோட வருமானத்தை அதிகரிக்கும். எங்களோட வருமானத்தை வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். எவ்வளவு? 75,000. விற்பனை வருமானத்தை அதிகரிக்கும். இதுதான் இரட்டை விளைவு. போன கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தேன். சரியா? இதுதான் உனக்கு இரட்டை விளைவு. இதெல்லாம் உங்களுக்கு போன கிளாஸ் சொன்னேன். இப்ப சொத்தொன்னு அதிகரிக்குதுலாம், சொத்தொன்னு அதிகரிக்குதுலாம், சொத்தொன்னு அதிகரிக்குதுலாம், அது என்ன மீதியாக காணப்படும்னு பார்த்தோம்? சொத்தினுடைய சாதக மீதி வரவு என்பதால் சொத்து அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா இருக்கும்? வரவு மீதியா இருக்கும். என்ன சொத்து அதிகரிக்குது இப்ப? காசா? இல்ல, கடன் பட்டோர் என்கிற சொத்து. அப்ப இப்படிதான் இரட்டை பதிவு. கடன் பட்டோர் என்கிற சொத்து அதிகரிக்கிறனால கடன் பட்டோர் கணக்கு அதிகரிக்கும். அப்ப வரவு, கடன் பட்டோர் கணக்கு வரவு. இப்ப நான் ஷோர்ட் எழுதுறேன். கணக்குன்றதான் நான் இந்த காணா கூணான்னு போடுறேன். நீங்க அப்படி போட்டு பழகாதீங்க. நான் போர்டில் எழுத லேசுக்காக அப்படி போடுறேன். சரியா? கடன் பட்டோர் கணக்கு 75,000. வருமானம் அதிகரிக்குது. வருமானம் அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? வருமானத்தினுடைய சாதக மீதி என்ன? செலவு. அப்ப செலவு மீதியா காணப்பட போகுது. என்ன வருமானம் அதிகரிக்குது? விற்பனை வருமானம். அப்ப விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கு செலவு 75,000. விற்பனை கணக்கு செலவு 75,000. ஒவ்வொரு கணக்குக்கும் பேர் வைக்கிறத குழப்பிக் கொள்ளாதீங்க. என்ன சொத்து அதிகரிக்குதுன்னு பார்த்து கடன் பட்டோர் கணக்குன்னு வைக்கணும். வருமானம் என்ன அதிகரிக்குதுன்னு பார்த்து விற்பனை கணக்குன்னு வைக்கிறது. பேர் வைக்கிறத குழப்பாதீங்க. பேர் வைக்கப்படுறதுன்றது அது குழப்பிக் கொள்ளாதீங்க. அது நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல விளங்கு. நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஏன்னா இதை நீங்க இப்ப பாடமாக்க போறீங்க, மெமரைஸ் பண்ண போறீங்க. கடன் விற்பனைக்கு இரட்டைப்பது எதுன்னு கேட்டா, கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. கடன் பட்டோரினுடைய இரட்டைப்பது எவ்வளவுன்னு கேட்டா, கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அதை தவிர்த்து அதுல ஒரு மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்கு தொகை தான் மாறப்போகுதுன்னு சொல்றேன். மத்தபடி அதுதான் இரட்டைப்பதிவு. கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்றதுதான் ஒரு இரட்டைப்பதிவு. பட் நான் அதை பாடமாக்கலாம். நான் விளங்கி கொள்ளணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இந்த சொத்து அதிகரிச்சனாலதான் இந்த வரவு வந்துச்சு, வருமானம் அதிகரிச்சனாலதான் இது செலவு வந்துச்சுன்ற விளக்கத்து. சரி, அதுக்கப்புறம் இதை ஒழுங்கா சொல்லி கொடுக்காம பாடமாக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் போட்டு வதைக்கிறது, அந்த வழுக்களை திருத்துதல்ன்ற பாடம் மாதிரி எல்லாம் வரும் போது என்னது உங்களுக்கு தெரியும். நான் புரிஞ்சு கொள்வீங்க. அந்த டைம் நான் ஏன் சொன்னேன், வழுக்களை திருத்துதல்ன்ற பாடம் மாதிரி வரும்போது நான் இப்ப உங்கள்ட்ட 2-3 கொஸ்டின் கேட்டேன். வரவு வைக்கப்பட்டதுன்னா கூட்டி இருக்காங்களா கழிச்சிருக்காங்களா எல்லாம் அந்த மாதிரி நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது வழுக்களை திருத்துதல்ன்ற பாடம் எல்லாம் அழகா செய்யலாம். அது தெரியாம இருந்தோம்னா அப்புறம் குழம்பும். இதை நம்ம சும்மா பாடமாக்குற மெத்தட்ல படிச்ச மாதிரி இருந்தா. இல்லாட்டி இது ஒரு பெரிய வேலை இல்லை. அவ்வளவு இரட்டை பதிவே எனக்கு தெரியும். அந்த இரட்டை பதிவை நான் டியூப்ல டைப் ஒரு இதுல எனக்கு ஒரு 1.5 hour எனக்கு 1.5 hour தேவை. 1 hour கேட்டேன்னா பட்டு டைப் பண்ணிட்டு அவ்வளவு கொடுக்கல் வாங்கதே இரட்டை பதிவு உங்களுக்கு தரலாம். அதை நான் சும்மா வாட்சி விட்டேன்னா சரி. வேற என்ன பதில விளங்கப்படுத்த இருக்கு? இரட்டை பதிவு பாடம் படிக்கிறதே இல்லை. அப்ப அதுல சிலபஸ்ல என்ன இருக்கா? நம்ம சும்மா இருந்தா இதுதான் சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு? அப்ப அந்த இரட்டை பதிவுன்ற அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதே என்ற கடமை. அதனாலதான் இப்படி சொல்றேன். எதுவும் குழப்பிக்கொள்ள. சரி, அப்ப கடன் விற்பனைக்கு என்ன இரட்டை பதிவு? கடன் பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு.
இது கிளியரா? இப்படித்தான் சொத்துனா சொத்துல கடன் பட்டோர் கணக்கு இருக்கு, காசு இருக்கு, அப்ப காசு கணக்கு இருக்கு. பொதுவா 5 பிரதான கணக்கு வகைகள் தான் என்ன? சொத்து கணக்கு, செலவு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு. பிள்ளை பொறுமா 5 வகையான கணக்கு தான் சொத்து, செலவு, உரிமை, வருமானம், பொறுப்பு கணக்கு. அந்த 5 கணக்குக்கும் அவங்கவுங்களுக்குன்னு நிறைய கணக்குகள் இருக்கு. இப்ப சொத்து எடுத்துக்கொண்டா காசுன்றது ஒரு கணக்கு, தளப்பாட கணக்கு, கடன் பட்டோர் கணக்கு, முற்பண செலவு கணக்கு, அந்த மாதிரி இருக்குது. பொறுப்பெடுத்துக்கொண்டா கடன் கொடுத்தவர் கணக்கு, வங்கி கடன் கணக்கு, வருமானத்தை எடுத்துக்கொண்டா விற்பனை கணக்கு, பெற்ற வாடகை கணக்கு, தரகு வருமான கணக்கு. உரிமையை எடுத்துக்கொண்டா மூலதனமும் பற்று மட்டும்தான் உரிமை கேட்டகரியில வரும். மூலதன கணக்கு, பற்று கணக்கு. செலவு எடுத்துக்கொண்டா மின்சார கணக்கு, வாடகை கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு, தொலைபேசி கணக்கு, சம்பள கணக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அதுகள் தான் இரட்டை பதிவுல வருது. அதுக்குள்ள இருக்க கணக்குகள் தான் இரட்டை பதிவுல நம்ம போடுறோம். மற்றபடி விஷயம் விளங்குனா சரி. கிளியரா இது? மேட்டர் விளங்குனா சரி, விஷயம் அழகா விளங்கிக் கொள்ள. மத்தாக்கள் எப்படி சொல்லி தருவாங்க எனக்கு தெரியும். இப்படி சொல்லி தரதுதான் பெட்டர் வே. அப்படின்னா இல்லாட்டி இரட்டை பதிவை மட்டும் சொல்லிட்டு போறோம்னா நம்ம இரட்டை பதிவுன்ற ஒரு பாடத்தை படிக்க தேவையில்ல. இதனாலதான் இப்படி இரட்டை பதிவு. அதாவது அந்த கடன் விற்பனையுடைய இரட்டை பதிவு எந்த இடத்துக்கு போனாலும் தொகை மாறுமே தவிர்த்து கடன் பட்டவர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு, செலவு. இந்த தொகையை நீங்க கணக்கெடுக்காதீங்க. தொகையை நான் விளங்குறதுக்காக போட்டது. சும்மா இருந்தா உங்களுக்கு அப்செட்டா இருக்கும்னு விளங்குறதுக்காக போட்டது. ஒரு சைக்காலஜிக்கலி விளங்கப்படுத்துறதுக்காக போட்டது. அதவை தொகையை மறந்து போடுங்க. இந்த தொண்டை மட்டும் விளங்கிக்குவாங்க. தொகைக்கு இங்கால இருக்க இதுதான் இரட்டை பதிவுனா விளங்கிக்குவோம். கடன் பட்டவர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு, செலவு. அப்ப இதை தக்க எழுதிட்டா சொல்லுங்க. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டீங்களா? ரீஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. இல்ல எழுதிட்டீங்க தானே? அழிக்கிறேன். இன்னொரு ஆன்சரும் வரல, அழிக்கிறேன். இவர் தானே என்ட்ரிஸ் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதல எல்லாத்தையும். இதை யாரும் எழுதிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு நான் அந்த ரெக்கார்டிங்ல தந்திருக்கேன். அதை இப்ப வேறையா முன்னுக்கு எழுதுனீங்கன்னா சரி, பேஜுகளுக்கு இடம் விட்டு எழுதுனீங்கன்னா சரி, மிஸ் பண்ணலாம். அழிக்கிறேன். ஷுவரா? சொல்லுங்க அப்ப ஏதாவது ஒரு பதில். நோ இல்லாட்டி இல்ல சரி சொல்லுங்க யாராவது. அப்பா விகாசன் எழுதலையா? சாவசனன் எழுதலையா? எழுதிட்டீங்க தானே? சரி, அப்ப அழிக்கிறேன். ஓகே. அடுத்ததான் உங்களுக்கு நம்ம சொல்றது விளைவு சிக்கல். இரட்டை விளைவு சொல்றது சிக்கல். இரட்டை விளைவு சொல்லிட்டேன்னா அதுல நான் உங்களுக்கு இரட்டை பதிவு சொல்லலாம். இதுக்கு நான் இரட்டை விளைவு படிப்பிச்சேன். பட் இதுல தான் திருப்பியே சொல்றேன். இரட்டை விளைவு சொல்லித்தானே ஆகணும். நான் இரட்டை விளைவு விளங்கப்படுத்து. காசு கொள்வனவு, காசுக்கு கொள்வனவு ஒரு 80,000 வைப்போம். சும்மா ஒரு தொகை அது. சரியா? காசுக்கு கொள்வனவு 80,000னா இதுக்கு இரட்டை விளைவு எப்படி எழுத சொன்னேன்? காசு போகும். காசுக்கு கொள்வனவு செய்யும் போது காசு போகும். அப்ப அதுக்கு சொன்ன காசு போகுது. அப்ப என்ன செய்யும்? காசு போகுதுன்னா என்ன இரட்டை விளைவு?
சொத்து சொத்து குறையும் 1,00,000 80,000 தானே காசு போகுது. காசு கொள்வனவு செஞ்சா காசு போகும். சொத்து குறையும் 80,000 எடுக்க சொன்னேன். இப்ப சொத்து ஒன்று வருது கணக்கீடு சமன்பாடோட இதை குழப்பிக்காதீங்கன்னு உங்களுக்கு முதவே சொன்னேன். இரட்டை விளைவை கணக்கீடு சமன்பாடோட கம்பேர் பண்ணி மண்டையை குழப்பிக் கொள்ளாதீங்க. கணக்கீடு சமன்பாடை விட்டுட்டு வாங்க. இரட்டை விளைவோட பாருங்க. இரட்டை விளைவை கொண்டு கணக்கீடு சமன்பாடுல பூத்தி குழப்பாதீங்க. கணக்கீடு சமன்பாடை கொண்டு இங்கே வந்து பூத்தி குழப்பாதீங்க. ஈவன் அதுவும் சிலதுகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்செட் ஆகும். மற்றதுக்கெல்லாம் கிளியரா அதுகள் ஓகேயா தான் இருக்கு. சரியா? அப்ப காசு கொள்வனவு 80,000னா காசு போகுது, சொத்து குறையும். காசு போகுது, சொத்து குறையும் 80,000. இப்ப 80,000 பெறுமதியான இருப்பு வருதுன்னா யோசிக்காதுங்க. இப்ப நம்ம விற்பனை செஞ்சோம்னா இது மூலமா காசு வந்துச்சு, விற்பனை மூலமா வந்துச்சு. சோ விற்பனைன்றது என்னவா கருதுனா வருமானம்னு கருதணும். அதே மாதிரி காசு கொள்வனவு 80,000னா காசு போகுது, சொத்து குறையும் 80,000. காசு கொள்வனவு 80,000னா காசு போகுது, சொத்து குறைய 80,000. இத பிள்ளைகள் என்னவா கருதுனா என்ன ஏன் காசு குறையுது? கொள்வனவுனால. அந்த கொள்வனவு என்னவா கருது சொன்ன இந்த 5 கணக்குலனா ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த கொள்வனவு இந்த 5 வகையில எதுக்குள்ள வரும்னு சொன்ன கொள்வனவுன்றது ஒரு விற்பனைன்றது வருமானம் மாதிரி ஒரு கொள்வனவுன்றது எதுக்குள்ள வரும்னு சொன்னேன். இருந்தார்கள் ப்ளீஸ் பேச மாட்டேன், சொல்லுங்க. நான் உங்களுக்கு இது சொன்னாலும் நல்லதுக்குதான் சொல்றது. அதுக்குன்னு கேள்வி கேட்டா சொல்லாம இருக்காதீங்க. மற்றவர்கள் யாராவது கொள்வனவுன்றது இந்த 5 கேட்டகரியில நான் எதுக்குள்ள சொன்னேன்? மற்றவர்கள் ப்ளீஸ் சாயந்து கொள்வனவுன்றத இப்ப விற்பனைன்றத வருமானமா கருதுற மாதிரி கொள்வனவுன்றத என்னவா கருதுன்னு சொன்னேன். இப்ப விற்பனைன்ற போது இருப்பு வெளியே போனதை நான் கருதக்கூடாது. விற்பனைன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி கருதி விற்பனைய வருமானம் எடுத்தா ஓகே. அதே மாதிரி காசு கொள்வனவுனா காசு போகுது ஓகே, சொத்து குறையும். திருப்பி அதே பெருமதியான இருப்பு வரும்னு இருக்க வேணாம். கணக்கீடு சமன்பாடு இதையும் குழப்பிக்க வேணாம்னு சொல்றேன். இது மூலமா காசு போச்சுன்னு யோசிங்க. கொள்வனவு மூலமா இது மூலமா காசு போச்சு, கொள்வனவு மூலம். அந்த கொள்வனவுன்றது இந்த 5 கேட்டகரியில இதுக்குள்ள நம்ம போடுவோம்னு சொன்னேன். சொன்னதுக்கு தேங்க்ஸ். செலவுக்குள்ள போடுவோம்னு சொன்னேன். செலவுக்குள்ள போடுவோம்னு சொன்னேன். அப்ப கொள்வனவு நாங்க என்னவா கருதுறோம்? ஒரு செலவு கணக்கா கருதுறோம். விற்பனைய வருமான கணக்கா கருதுறோம். செலவு என்னது கொள்வனவு என்ன கணக்கா கருதுறோம்? இந்த 5 கணக்குல ஒரு செலவு கணக்கு வகையை சார்ந்தது. கொள்வனவுன்றது ஒரு செலவு கணக்கு வகையை சார்ந்தது. மண்டையில போடுங்க. கொள்வனவுன்றது ஒரு செலவு கணக்கு வகையை சார்ந்தது. விற்பனைன்றது ஒரு வருமான கணக்கு வகையை சார்ந்தது. மூலதனமும் பற்றும் மட்டுமே உரிமை கணக்கு வகையை சார்ந்தது. ஒரு ஆள் உரிமைன்னு சொல்லியிருக்கீங்க. மூலதனமும் பற்றும் மட்டுமே உரிமை கணக்கு வகையை சார்ந்தது. விற்பனை, பெற்ற வாடகை இதெல்லாம் வருமான கணக்கு வகையை சார்ந்தது. கொள்வனவு, மின் கட்டணம், அந்த வாடகை செலவு இதெல்லாம் செலவு கணக்கு வகையை சார்ந்தது. அந்த வகையில கொள்வனவுன்றது என்ன கணக்கு வகையை எடுக்கிறோம்? செலவு கணக்கு வகையை எடுக்கிறோம். ஆகவே காசு கொள்வனவு 80,000னா காசு 80,000 போகுது, சொத்து குறையும் 80,000. எது மூலமா சொத்து குறையுது? கொள்வனவு மூலமா. அதை என்ன கணக்கு வகை எடுக்கிறோம்? செலவு கணக்கு எடுக்கிறோம். சோ கொள்வனவு செய்யறதுனால என்னோட செலவு என்ன செய்யுது? கூடுது. செலவு கணக்கு வகை எடுக்கிறோம்னா செலவை கூட்டிக் கொள்றோம். அப்ப என்னோட செலவு என்ன செய்யுது? கூடுது. அப்ப செலவு அதிகரிக்கும் 80,000. செலவு அதிகரிக்கும் 80,000. செலவு அதிகரிக்கும் 80,000. செலவு அதிகரிக்கும் 80,000. சரியா? ஓகேயா? விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கா? இத ஒரு நோமா உங்களுக்கு நான் எடுக்க சொன்னேன். கூட குழப்பிக் கொள்ளாதீங்க. விற்பனைய வருமானமா கருதுற மாதிரி கொள்வனவு ஒரு செலவா கருதுறோம். அதனாலதான் செலவு அதிகரிக்கும்னு வருது. சரி, உங்களுக்கு இதை நான் போன கிளாஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே நான் சொல்லியிருந்தேன். திருப்பி திருப்பி இதை நோமா எடுங்க, குழப்பிக் கொள்ளாதீங்க.
ஓகேயா? எதுவும் குழப்பம் இருந்தா சொல்லுங்க. இதை நீங்க இப்படி விளங்கி கொண்டீங்கன்னா சரி, அந்த ரெண்டு கணக்கீடு சமன்பாடோட குழப்பி கொள்ளாது. அப்ப அந்த வகையில சொத்தொண்டு குறையுதுன்னா என்ன மீதியா காணப்படும்? சொத்தொண்டு குறையுதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதி. ஏன்? சொத்தினுடைய சாதக மீதி வரவு. அப்ப சொத்து குறையுதுன்னா பாதக மீதியான செலவா தான் காணப்படும். என்ன சொத்து குறைஞ்சிச்சு? காசு என்கிற சொத்து. சோ காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு எவ்வளவு? 80,000. ஓகே, சரியா? அடுத்தது செலவு ஒண்ணு அதிகரிக்குது, செலவு ஒண்ணு அதிகரிக்குது. செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? அந்த செலவு கணக்குன்றது, குறித்த செலவு கணக்குன்றது என்ன மீதியா காணப்படும்? அது அதிகரிக்குதா இருந்தா, கொள்வனவுன்றது செலவா கருதுறோம்னா அதை நாங்க செய்யும் போது செலவு அதிகரிக்கும். குறைய போறது இல்லையே, செய்யும் போது செலவு அதிகரிக்கும். அப்ப அது என்ன மீதியா காணப்படும்? செலவு அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? செலவு அதிகரிக்குதுன்னா செலவினுடைய சாதக மீதி என்ன? வரவு. அப்போ ஒரு செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? வரவு மீதியா தான் காணப்படும். அப்ப என்ன செலவு அதிகரிக்குது? கொள்வனவு என்கிற செலவு. சோ கொள்வனவு கணக்கு, கொள்வனவு கணக்கு வரவு 80,000. கொள்வனவு கணக்கு வரவு 80,000. கொள்வனவு கணக்கு வரவு 80,000. முதல்ல வரவு வரணும், அப்புறம் தான் செலவு வரணும். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். சரியா? எப்பயும் முதல்ல வரவு தான் இரட்டை பதிவு சொல்லக்குள்ள கூடி சொல்லணும். உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் முதல்ல மேல இரட்டை பதிவுல இரட்டை விளைவுல மேல செலவு வர்றது மாதிரி தானே ஒன்று இருக்கு. சொத்து குறையும்னா செலவு தானே, அப்ப அதுக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. அதனாலதான் அதை முதல்ல சொல்லனே தவிர்த்து ஒரு இரட்டை பதிவை நம்ம வாயால சொல்லும் போது முதல்ல வரவு மீதியை தான் சொல்லணும். அப்ப அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப காசு கொள்வனவுக்கு இரட்டை பதிவு என்னன்னா, கொள்வனவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு அதைத்தான் நம்ம முதல்ல சொல்லணும். சரி, வரவு மீதி பட் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன். அப்ப சொத்து குறையிறனால சொத்தின் அந்த குறித்த சொத்து கணக்கு செலவு மீதியா காணப்படும். சோ காசு கணக்கு செலவு. கொள்வனவு நாங்க ஒரு செலவாகிறதுனால செலவு அதிகரிச்சிச்சு. செலவு அதிகரிக்குதுன்னா அந்த குறித்த செலவு கணக்கு வரவு மீதியா காணப்படும். அதுதான் கொள்வனவு கணக்கு வரவா காணப்பட்டுச்சு. அப்ப கொள்வனவுக்கானது காசு கொள்வனவுக்கு இரட்டை பதிவு கேட்டா எங்க போனாலும் கொள்வனவு கணக்கு வரவு 80,000, காசு கணக்கு செலவு 80,000. இதை தவிர்த்து அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டியது விஷயத்தை தானே தவிர்த்து இதை நீங்க நார்மலா பாடமாக்குனீங்கன்னா சரி. காசு கொள்வனவினுடைய இரட்டை பதிவு, கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு என்பதை மெமரைஸ் பண்ற வேலை மட்டும். கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஆனா விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இது விளங்கிக் கொள்ளாட்டி பெரிய ஆபத்து உங்களுக்கு செம்மையாக்கல் செய்யும் போது. அது அடிப்படையில பவுண்டேஷன்லயே நம்ம விளங்கிட்டு போயிடும். இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது ஃபவுண்டேஷன். சத்தியமாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் இருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனை அழகா விளங்கிக் கொள்ளலாம். அதுல மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் தான் இந்த இரட்டை பதிவு. இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தராம இப்படி சும்மா பாடமாக்குற மாதிரி மட்டும் சொல்லி தந்துட்டு ஒரு இடத்துக்கு வாரேன், உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்றேன். கொள்வனவு கணக்குல வரவு வச்சா என்னது அதிகரிப்பா குறைப்பான்னு கேட்டா நீங்க சொல்றீங்க ஏதோ மாறி சொல்லிட்டீங்க. கொள்வனவு கணக்குல வரவு வச்சா குறைவுன்னு மாறி சொல்லிட்டீங்க. கொள்வனவு கணக்குல வரவு வச்சா குறைவா? இல்ல, அதிகரிக்கும். அப்ப நீங்க குறைவுன்னு மாறி சொல்லிட்டீங்கன்னா நான் ஏன் செய்யணுமா? நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்கவே இல்லை. சும்மா இரட்டை பதிவை பாடமாக்குற மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப உங்கள சொல்லி வேலை இல்லை. அப்ப நான் திருப்பி எதை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது மண்டையில பூராது. இது என்ன விஷயம்னா எனக்கு இது விளங்குதே இல்லைன்ற மாதிரியே தான் இருக்கும் கண்டினியூஸா. அதை விளங்கிக் கொள்ளவே கொஞ்ச நாள் எடுத்துரும். அப்ப இதை இப்பவே நான் சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு விளங்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சொத்து ஒண்ணு அதிகரிக்குதுன்னா வரவு, குறையுதுன்னா செலவு. ஒரு செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா வரவு, குறையுதுன்னா செலவு. அந்த கான்செப்டோட இரட்டை பதிவு விளங்குனா அது இரட்டை பதிவோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். விஷயம் விளங்கும். எழுதிட்டீங்களா இது?
அதாக்கு சரி. இப்ப முதலாவது பாசம் காசு விற்பனையோட இரட்டை பதிவு, காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப அதை பாடமாயிக்கோங்க. காசு விற்பனை இரட்டை பதிவு இது இல்லை. பட் பாடமாக்குங்க. பட் அதை விலகிக் கொள்ளுங்கன்னு தான் சொல்றேன். இரட்டை விலையோட கனெக்ட் பண்ணு. கடன் விற்பனையோட இரட்டை பதிவு, கடன் பெற்றோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. பாடமாக்குங்க. பட் விளங்கிக் கொள்ளுங்க. காசு கொள்வனையோட இரட்டை பதிவு, கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பாடமாக்குங்க. பட் விளங்கிக் கொள்ளுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? ஓகே. அப்பதான் அந்த அக்கௌண்டிங்ன்ற இது அந்த விஷயம் நல்லா மூளையில இறங்கும். அக்கௌண்டிங்ன்ற இது மூளையில இறங்கும். அக்கௌண்டிங் முக்கியமான எங்க போனாலும் அக்கௌண்டிங்ல நீ ஒரு ஃபிட்டா இருக்கணும்னா இரட்டை பதிவுன்ற விஷயத்த பெர்ஃபெக்டா விளங்கிக்கலாம். விளங்காட்டி தயவு செய்து கேளுங்க. நான் திருப்பி கேட்ட ஏச மாட்டேன். எனக்கு நீங்க விளங்கிட்டு சொல்லிட்டு நான் ஆன்சர் கேட்கும் போது வேற ஏதாவது ஆன்சர் சொல்லும் போதுதான் அப்செட் ஆகும். அதை எந்த சைடு அப்படியே நீங்க கொஞ்சம் மாறி இருந்து சும்மா ஹைப்போதெட்டிக்கலி திங்க் பண்ணி பாருங்க. சும்மா இந்த சைடு இருந்தா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியும். அப்ப விலங்கல்னா கட்டாயம் கேளுங்க. எனக்கு விளங்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவும் கேட்கும் போது மாறி சொல்லாதீங்க. எதுவும் விலங்கல்னா கிளியரா கேளுங்க. சரியா? மற்றபடி விளங்கி படிங்க. இந்த கிரிட்டை பதிவு அழகா போட்டுக்கொண்டா அக்கௌண்டிங்ல நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். சரியா? அதே ஈவன் மெட்ஸ்லயும் அதே மாதிரி தான். மெட்ஸ்ல சில விஷயங்களை நாங்க ஸ்ட்ராங்கா போட்டுக்கொள்ளணும். அப்ப இல்லாட்டி அது மெட்ஸ் கஷ்டமா இருக்கும் நிறைய விஷயங்கள் அடிப்படையில். ஏன்னா ஈவன் எனக்கே சிலதுகள் மெட்ஸ்ல சில ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லாதனால எனக்கு ஹையர் ஸ்டடிஸ்ல மெட்ஸ்ல சிலதுகள் அப்செட் ஆகும். ஏன்னா ஹையர் ஸ்டடிஸ்ல நம்ம மட்டும் மெட்ஸ்ல ஒரு பாடம் இருக்கும். செமஸ்டர்ல மெட்ஸ் வரும் சில சில செமஸ்டர்ல. ஏன்னா ஃபவுண்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லா டிகிரி ப்ரோக்ராம்லயும் ஃபவுண்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அந்தந்த டிகிரிக்கு தேவையான அளவு ஃபவுண்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அப்ப நீங்க மறந்துடாதீங்க. கொமர்ஸ் நம்ம படிச்சாலும் எந்த டிகிரி ப்ரோக்ராம் போனாலும் மெட்ஸ்ன்ற விஷயத்த பார்க்காம போக மாட்டீங்க. ஏன்னா இந்த மெட்ஸ்ன்றது உண்மையாவே டீச்சர் சொன்ன மாதிரி வாழ்க்கை பூரா வரப்போற விஷயம் தான் இந்த மெட்ஸ்ன்றது. அந்த மெட்ஸும் அதே மாதிரி தான். அந்த ஃபவுண்டேஷனல் நாங்க சில ரூல்ஸ் இருக்கு தானே மெட்ஸுக்கு. ரூல்ஸ் இருக்கு. இப்ப தானத்துக்கு ஒரு பொட் மேக்ஸ் கூட்டுறது கழிக்கிறது அந்த ஆர்டர் ஒன்று இருக்கு தானே. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் இல்லாட்டி ஃபவுண்டேஷன் இல்லை. அப்ப சிலதுகள் விளங்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அப்ப அது அப்செட் ஆகணும் தான் ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல டிகிரி ப்ரோக்ராம்ல வைக்கிறாங்க. ஏன்னா வேற வேற துறைகள்ல படிச்சாலுமே ஈவன் நீங்க நினைப்பீங்க இன்ஜினியரிங்ல மட்டும்தான் அப்ப மெட்ஸ் இருக்கணும். இல்ல, எல்லாத்துலயும் மெட்ஸ் இருக்கும். ஏன்னா மத்த துறையில படிச்சனால மெட்ஸ்ன்ற விஷயத்த மறந்துருப்பீங்க. அப்ப ஃபவுண்டேஷன்ன்ற விஷயம் இல்ல, மெட்ஸ் இல்லாம ஒண்ணும் செய்ய இயலாது. அதனால அது திருப்பி ஒரு பாடமா போட்டிருக்காங்க. அப்ப ஃபவுண்டேஷன்ன்ற அதை நல்லா தெரிஞ்சவங்க அந்த நல்லா அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லாதவங்களையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண முடியும். அப்ப பட் நான் இப்ப தேடி தேடி படிச்சு எங்க அப்பா ஒரு மெட்ஸ் டீச்சர்னால நான் திருப்பி ரிமைன் பண்ணிட்டேன் அந்த ஃபவுண்டேஷன் சில ரூல்ஸ் எல்லாம். பட் இல்லாட்டி கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப அதே மாதிரி தான் அக்கௌண்டிங். அந்த ஃபவுண்டேஷன் அழகா விளங்கி கொள்ளணும் ஆரம்பத்திலேயே. அப்பதான் ஃபியூச்சர்ல என்ன ப்ரோக்ராம் டிகிரி ப்ரோக்ராம் செஞ்சாலும் லேட். சரி. இப்ப கடன் கடன் கொள்வனவு. கடன் கொள்வனவு பன்னொன்று இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதுக்கு போகல 2.5 வருஷம் 7ல தானே படிச்சோம். ஓயல் மெட்ஸ் எல்லாம் மறந்து இருப்போம். அங்க போனோம்னா வதப்பாங்க போட்டு. கடன் கொள்வனவு ஒரு சும்மா தொகை போடுறேன். 1,20,000. கடன் கொள்வனவு 1,20,000. கடன் கொள்வனவு 1,20,000. ஓகே. கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க 1,20,000. ஓகேயா? அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது 1,20,000 கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது உங்களுக்கு காசு போகக்கூடாது. கடன்னா என்ன? நான் பிறகு தாரேன்னு சொல்லி வாங்குறது. இதே என்னது நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். நான் அவங்களுக்கு கொடுக்கணும். கடன் கொள்வனவுனா நான் அவனுக்கு பிறகு தாரேன்னு சொல்லி சாமான வாங்குறது. ஆனா என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இப்ப காசு கொடுத்திருக்க மாட்டேன். அப்ப இந்த காசு இப்ப வெளியே போயிருக்காது, இப்ப அவுட்ஃப்ளோ ஆகிருக்காது. நான் பிறகு தாரேன்னு சொல்லி வாங்குறதுதான் கடன் கொள்வனும். அப்ப இப்ப காசு கொடுத்திருக்கமானா? இல்ல. அப்ப பிறகு நான் தாரேன்னு சொல்லி வாங்கும் போதுதான் அந்த இடத்துல யார் உருவாகிறது? கடன் கொடுத்தோர். அந்த கடன் கொடுத்தவருக்கு நான் கடன் கொடுத்தவர் 1,20,000 உருவாவாரு. அந்த கடன் கொடுத்தவர்ன்ற உறவை நாங்க எப்படி கருதுறோம்? ஒரு பொறுப்பு. அதாவது நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும்.
சும்மா சாமான வாங்கியிருக்கேன் காசை கொடுக்காம, பிறகு தாரேன்னு சொல்லி. அப்ப நான் என்ன செய்யணும்? கடன் தொகுத்தவருக்கு திருப்பி என்ன செய்யணும்? காசு கொடுக்கணும். அப்ப அது ஒரு பொறுப்பு. அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது பொறுப்புன்றது என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது இந்த 5 வகையில உங்களோட பொறுப்புன்றது என்ன செய்யுது? கிட்டத்தட்ட நான் திருப்பி இரட்டை விளைவை சொல்ற மாதிரி தான், பரவாயில்ல. எனக்கு நீங்க அழகா விளங்கி கொண்டீங்கன்னா போதும், அதுவே சந்தோஷம். டைம் போறது பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல பொறுப்புன்றது என்ன செய்யும்? இந்த இடத்துல பொறுப்புன்றது என்ன செய்யும்? இந்த இடத்துல பொறுப்புன்றது அப்ப என்ன செய்யும்? கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது கடன் கொடுத்தொருவர் பொறுப்பு கூடும். நம்ம கடனை கொள்வனவு செய்யறோம், நம்ம அந்த காசை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம பொறுப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதனாலதான் சொன்னேன், இந்த கொள்வனவு மட்டும்தான் உங்களுக்கு சிலர்கள் குழம்புமை தவிர்த்து சில விஷயம் உங்களுக்கு கணக்கீடு சமன்பாடுல இது பண்ண மாதிரியே தான் நாலேஜா இது. மற்றபடி கணக்கீடு சமன்பாடோட குழப்பாம விடுங்கனே, நார்மலா அவங்களுக்கு எல்லாம் விலகும். குழப்பாம விடுங்கனே. கணக்கீடு சமன்பாடோட வச்சுக்கோங்க. இரட்டை இலைவா வச்சுக்கோங்க. சரியா? பொறுப்பு அவருக்கு காசு கொடுக்கணும் நம்ம, சோ பொறுப்பு கூடும். அதெல்லாம் உங்களுக்கு நார்மலா அதுலயே அப்படித்தான் வந்துச்சு. அப்ப பொறுப்பு அதிகரிக்கும். எவ்வளவு? 1,20,000. எங்கட பொறுப்பு அதிகரிச்சு 1,20,000 கடன் கொடுத்தோர் வந்தனால. கடனுக்கு கொள்வனவு செஞ்சா பொறுப்பு கூடாம என்ன கூடும்? நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் தானே. அப்ப என்ன செய்யும்? பொறுப்பு டெஃபினட்டா கூடும். ஓகே. ஏன் இந்த பொறுப்பு கூடுச்சு? நாங்க ஒரு கொள்வனவு ஒன்றை மேற்கொண்டனால. அப்ப காசு கொள்வனவோ கடன் கொள்வனவோ மேற்கொண்டனாலதான் இது ஆச்சு. அப்ப என்ன கொள்வனவோ? கொள்வனவுன்றது என்னவா கருதுவோம்? செலவா கருதுவோம். அப்ப கொள்வனவன் ஒன்றை நாங்க மேற்கொள்ளும் போது எங்களோட செலவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும். 1,20,000. ஏன் பிள்ளைகள் இந்த செலவு அதிகரிச்சுச்சு? கொள்வனவுன்ற விஷயம் இருக்கனால நாங்க அந்த கொள்வனவை செலவா கருதுறனால. இப்ப செலவு அதிகரிக்கும். செலவுன்றது என்னது? செலவு அதிகரிக்கும். சரி, இப்ப ஓகே. இப்ப இரட்டை பதிவுக்கு வருவோம். இரட்டை பதிவா மாற்றுவோம். நான் முதல்ல வரவு வர மாதிரியே சொல்றேனே. செலவு அதிகரிக்கும்னா என்ன மீதி? செலவு ஒண்ணு அதிகரிக்கும்னா என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். உங்களுக்கு தெரியும், செலவினுடைய சாதக மீதி வரவு. என்ன செலவு அதிகரிக்குது? கொள்வனவு செலவு. அப்ப அந்த கொள்வனவு கணக்குன்றது வரவு மீதியா காணப்படும். அப்ப கொள்வனவு கணக்கு வரவு 1,20,000. ஓகே, முடிஞ்சு. பொறுப்பு இன்னொன்றுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். ஒரு பொறுப்பு அதிகரிக்கும்னா அது என்ன மீதியா காணப்படும்? பொறுப்பினுடைய சாதக மீதி என்ன? பொறுப்பு ஒண்ணு அதிகரிக்கும்னா அது என்ன மீதியா காணப்படும்? சனோசன் விகாஸ் இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. கொஞ்சம் விளங்கி இருக்கும் நம்புறேன். ஒரு பொறுப்பு அதிகரிக்கும்னா அது வரவா காணப்படுமா செலவா காணப்படுமா? ஒரு பொறுப்பு அதிகரிக்குதுன்னா ஒன்லி சனோசன் விகாஸ். சரி, பரவாயில்ல, மத்தாகம் சொன்னா பரவாயில்ல. சனோசன் விகாஸுக்கு இது விளங்குதா இப்ப கொஞ்சம்? இந்த அதிகரிப்பு குறைவு சனோசனுக்கும் விகாஸுக்கும். தேங்க்யூ. ஓகே. பொறுப்பு அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதியா காணப்படும். ஒரு பொறுப்பு அதிகரிக்குதுன்னா செலவு மீதியா காணப்படும். என்ன பொறுப்பு அதிகரிச்சுச்சு? கடன் கொடுத்தோர். சோ அது செலவு மீதியா தான் காணப்படும். அப்ப கடன் கொடுத்தோர் உள்ள எழுத கணக்கையும் நான் ஃபுல்லா எழுத போனா அப்செட். அந்த கணக்குன்றது தான் எதுக்கு சமன்னா காணா கூணாக்கு சமன். சரி, சொட்ட எழுதுறது. கணக்கு செலவு 1,20,000. சரி, அப்ப இதுதான் இரட்டை பதிவு. கடன் கொள்வனையினுடைய இரட்டை பதிவு எதுனா கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தவர் கணக்கு செலவு. அப்ப இதை நீங்க ஹைலைட் பண்ணி வச்சீங்கன்னா சரி, இரட்டை பதிவுக்கு. தொகையை கூட ஹைலைட் பண்ண தேவையில்ல. தொகைக்கு முன்னுக்கு இருக்கு இந்த துண்டை ஹைலைட் பண்ணீங்கன்னா சரி. நான் தொகையை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக போட்டு நம்ம விஷயத்தை விளங்கிக்குவாங்க. மற்றபடி மனசுல பாடமாக்கி வைங்க. இல்லாட்டி நமக்கு டக்குனு ஃபிங்கர் டிப்ஸ்ல வராது. இப்படி கூட யோசிக்க போனோம்னா கடன் கொள்வனவுனா கடன் கொள்வனவு செய்யலாம். அப்ப கொள்வனவுன்றது ஒரு செலவு கணக்கு. அப்ப கொள்வனவு அதிகரிக்குதுன்னா கொள்வனவு கணக்கு வரவு. அடுத்தது கடனால கடன் கொடுத்தோர். அப்ப பொறுப்பு அதிகரிக்குதுன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. அந்த விஷயத்தை நம்ம விளங்கி கொள்றது குட். அது எங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும்னு நான் சொல்றத
ஜஸ்ட் நம்பி மட்டும் விளங்கிக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா இப்ப நான் சும்மா சொல்ல மாட்டேன். இவ்வளவு டயர்டாகி விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு வேஸ்ட் இல்லாட்டி அப்ப நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அப்ப அதை விளங்கிக்கொண்டு விஷயத்தை விளங்கிக்கோங்க. மத்தபடி பாடமாக்குங்க. இல்லாட்டி அதர்வைஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வராது. ஏன்னா ஏன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வரணும்னு சொல்றேன்னா உங்களுக்கு அடுத்த கணக்கு செய்யக்குள்ள விளங்கும். நம்ம டக்குனு ரெட்டை பதிவு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். சோ பாடமாக்குங்க. அதை நான் ஒண்ணுமே தடுக்கல். விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்களுக்கு தான் எந்த திருப்பி திருப்பி நான் சொல்றது. சரி, அப்ப உங்களோட கடன் கொள்வனவுக்கு நீங்க இப்ப மண்டையில பாடமாக்க வேண்டியது கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்றதான் இரட்டை பதிவுல பாடமாக்கு அக்செப்டபிள். பட் விஷயத்தை மட்டும் விளங்கிக்கோங்க ஏன் அப்படி வந்துச்சுன்றது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தன் வரேன், சும்மா உங்களுக்கு என்னத்துக்காக நான் சொல்றேன்னு தெரியாதானே. வேற ஒரு உதாரணம் சொல்லவா, சும்மா பிராக்டிக்கல் உதாரணம் ஒண்ணு. எக்ஸாமுக்கு போறீங்க, கடன் கொள்வனவுக்கு இரட்டை பதிவு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறான். கொள்வனவு கணக்கு வரவிட கடன் கொடுத்தோர் கணக்கு செலவிடன்னு நீங்க சொல்றீங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டான், அட இல்லடா கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு தானே செலவு. இப்போ உங்களுக்கு ஃபுல் அப்செட். பேக்ல உங்கள்கிட்ட நோட்ஸ் புக்கும் இல்ல, ஒரு புக்கும் இல்ல. அக்கௌண்டிங்ல எவ்வளவோ படிக்க போறோம், அவ்வளவு புக்கையும் எக்ஸாம் கொண்டா போவோம் நாங்க. எக்ஸாம் சரியா 8 மணிக்கு உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனல் எக்ஸாம் விடுங்க, டேர்ம் எக்ஸாம் சும்மா வைப்போமே. டேர்ம் எக்ஸாம் எல்லாம் 8 மணி 7:30 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னது அதுல போய் நாங்க படிச்சுட்டா இருக்க போறோம், பெருசா புக்ஸ் எல்லாம் கொண்டு போக மாட்டோம். இவன் வேற வந்து குழப்பிட்டு போயிட்டான். சிவனேன்னு நம்மள்ட்ட வந்து ரெட்டை பதிவை கேட்டுட்டு சரியாத்தான் நம்ம சொன்னோம், அவன் மாறி சொல்லி இதுதானே வரும்னு அவன் இருக்க கன்ஃபியூஷனை நமக்குள்ளேயே திணிச்சுட்டு போயிட்டான். இப்ப உங்களுக்கு குழம்பாது. ஏன்னு சொல்லுங்க, நீங்க இப்ப பாடமாக்கல்ல, நீங்க பாடமாக்குனதுக்கு உங்களுக்கு அந்த இரட்டை பதிவோட விளக்கம் தெரியும். சோ நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, இப்படித்தான் அதிகரிப்பு குறைவு, அப்ப நான் சொன்னது சரி அப்படின்னு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்லி கிளியர் விளங்குதா. ஈவன் இந்த ஒரு சின்ன உதாரணத்துக்கே விளங்குதா, ஏன் கிளியரா விளங்கிக்கொண்டா நல்ல. அதுக்கு மட்டும் இல்ல, இதுக்காக நான் சொல்லல, மெயினா நிறைய விஷயம் இருக்கு. வழுக்களை திருத்துதல், தனிநபர் வியாபார கூட்டோட செம்மையாக்கல், பங்குடைமையோட செம்மையாக்கல், கம்பெனியோட செம்மையாக்கல், இவ்வளவு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த விளக்கம் தேவை. விளக்கு வேணுது, இந்த அதிகரிப்பு குறைவுன்ற விளக்கம் தேவை. எழுதிட்டீங்களா இது? சரியா, அளிக்கிறேன். சரி, ஒரு 5வது கொடுக்கல் வாங்க. யோசிக்கிறேன், கொடுக்கல் வாங்க நான் பொதுவா யோசிச்சுதான் தரணும். ஓகே, மின்சாரம் செலுத்தியது, மின்சாரம் மின்சாரம் செலுத்தியது ஒரு 5000. மின்சாரம் செலுத்தியது 5000. இந்த கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்ல வர இரட்டை பதிவை வச்சு எல்லா செலவுக்கும் நீங்க பேரை மாத்திர வேலையா தான் இருக்கணுமே தவிர்த்து எல்லாத்துக்கும் தந்துட்டு இருக்கலாம். மின்சாரம் செலுத்தியது, தொலைபசனம் கட்டணம் செலுத்தியது,
வாடகை செலுத்தியது, சம்பளம் செலுத்தியதுன்னு எல்லாத்துக்கும் நான் இரட்டை பதிவு தரையலாம். எல்லாமே செலவு தானே. அப்ப மின்சார கணக்குனா மின்சார கணக்கு போடுங்க, வாடகை கணக்குனா வாடகை கணக்குன்னு போடுங்க. பேர் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து வேற விஷயம் மாறப்படுது. சரி, நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இப்ப மின்சாரம் செலுத்தியது 5000னா, மின்சாரம் செலுத்தியது 5000னா என்ன நடக்கும்? மின்சாரம் காசா செலுத்தும் போது காசு நம்மளை விட்டு போகும். சோ சொத்து குறையும். மின்சாரம் காசா செலுத்தும் போது காசு நம்மள்கிட்ட போகும். அப்ப சொத்து குறையும். எவ்வளவு? 5000. மின்சாரம் செலுத்தும் போது காசு நம்மளை விட்டு போகும். சோ சொத்து குறையும் 5000. சொத்து குறையும் 5000. சொத்து குறையும் 5000. மின்சாரம் செலுத்தும் போது காசு போகும். சோ சொத்து குறையும் 5000. ஏன் சொத்து குறையுது? காசுனால. ஏன் இந்த காசு செலுத்தினீங்க? மின்சாரம்ன்றதுக்காக. மின்சாரம்ன்றது இந்த 5 கேட்டகரியில என்ன புள்ளி, என்ன கணக்கு வகையை சார்ந்தது? மின்சாரம்ன்றது இந்த 5 கேட்டகரியில என்ன கணக்கு வகையை சார்ந்தது? அது நீங்க அறியத்தக்கதுதான். சொல்லுங்க பாப்போம். மின்சாரம்ன்றது மின்சாரம்ன்றது என்ன கணக்கு வகையை சார்ந்தது? செலவு கணக்கு. மின்சாரம் என்பது செலவு கணக்கு. அப்ப செலவு கணக்கு வகையை சார்ந்தது. சில பேருக்கு உரிமையில தோணி இருக்கும். உரிமைக்கு நீங்க விளங்கிக்கோங்க. உரிமைக்குள்ளதான் வருமானமும் செலவு வரும். அப்ப நாங்க வருமானத்துக்கு செலவுக்கு தான் வேறையா கணக்கு வச்சிருக்கோமே. வருமானமும் செலவுக்கும் வேறையா கணக்கு வச்சிருக்கோம். அப்ப வருமானம் வந்தா வருமானத்திலேயே, செலவு வந்தா செலவு கணக்குலயும் போடுங்க. உரிமைக்குள்ள பூத்து வலிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுக்கு தனி கணக்கு இருக்கு. அப்ப அதனால வருமானமும் செலவுக்கும் வேறையா கணக்கு இருக்கனால என்னோட உரிமை கணக்கு, என்னோட வருமானத்துக்கும் செலவுக்கும் வேறையா வகை ஒன்று இருக்கனால, வேற ஒரு குரூப் இருக்கனால உரிமைக்கு நாங்க மூலதனத்தையும் பற்றையும் மட்டும்தான் கருதுறது. சரியா? ஓகே. அப்ப செலவு. அப்ப மின்சாரம் என்பது ஒரு செலவு. அப்ப என்ன செய்யும்? மின்சாரம் செலுத்துற மூலமா உங்களோட மின்சாரம்ன்ற செலவு அதிகரிக்கும். மின்சாரம்ன்ற செலவு உங்களுக்கு ஏற்படுது தானே. அப்ப மின்சாரம் அதிகரிக்கும். அப்ப செலவு அதிகரிக்கும். எவ்வளவு? 5000. செலவு அதிகரிக்கும் 5000. என்னத்தினால? மின்சாரம்னால. செலவு அதிகரிக்கும் 5000. என்னத்தினால? மின்சாரம் என்பதினால. மின்சாரம்னால. மின்சாரம் செலுத்தியது 5000. அப்ப செலவு அதிகரிக்கும் மின்சாரம். கொஞ்சம் இருங்க, எனக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஜாயின் பண்ண போட்டேன். மெசேஜ் செக் பண்ணிட்டு வரேன். நான் போட்டுட்டு நானே ரிமைண்ட் பண்ணி போட்டேன். நான் உங்களை மாதிரி கேஸ் தான் மறந்துடுவாங்க. அப்புறம் நான் போயிட்டு மாதிரி வெயிட் பண்ணலாம். சரி, போட்டிருக்கேன். ஓகே. சரி. அப்ப மின்சாரம் செலுத்தியதுன்னா காசு போகும். சொத்து குறையும். மின்சாரம் என்பது ஒரு செலவு. ஆகையா செலவு அதிகரிக்கும். சரியா? இப்ப செலவொன்று அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். செலவு ஒன்று அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதி? வரவு மீதியாக காணப்படும். அப்ப செலவு அதிகரிக்குதுன்னா வரவு மீதினா என்ன செலவு அதிகரிக்குது? மின்சார செலவு. சோ மின்சார கணக்கு வரவு 5000. என்ன நடக்குது அடுத்தது? சொத்து குறையுது. சொத்து குறையுதுன்னா என்ன மீதிய காணப்படும்? செலவு மீதி. சோ என்ன சொத்து குறையுது? காசு. சோ காசு கணக்கு செலவு 5000. காசு கணக்கு செலவு 5000. அப்ப மின்சாரம் கணக்கு, மின்சாரம் செலுத்துறதுக்கு இரட்டை பதிவு என்ன? மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு.
அப்ப இப்ப உங்களுக்கு மின்சாரம் செலுத்தியதுக்கு தான் இது இரட்டை பதிவுன்னு குழம்பிடாதீங்க. எல்லா செலவுக்கும் இதுதான் இரட்டை பதிவு. இந்த இடத்துல தொலைபேசியில வந்திருந்தா அதுக்கு பதிலா தொலைபேசி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இந்த இடத்துல வாடகை செலவு ஒண்ணு செலுத்திருந்தீங்கன்னா வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இந்த இடத்துல ஒரு சம்பளம் செலுத்திருந்தீங்கன்னா சம்பள கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப செலவுக்கு என்ன இரட்டை பதிவுனா குறித்த செலவு கணக்கு வரவா இருக்கு. என்ன செலவோ அந்த கணக்கு வரவா காணப்படும். அதை நீங்க செலுத்திருந்தீங்கன்னா காசு கணக்கு செலவா காணப்படும். அப்போ ஒரு செலவை செலுத்துறீங்கன்னா என்ன செலவை செலுத்துறீங்களோ அந்த கணக்கு வரவா காணப்படும், காசு கணக்கு செலவா காணப்படும். அப்ப செலவுக்கு என்ன இரட்டை பதிவு? குறித்த மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. என்ன செலவை செலுத்துறீங்களோ அந்த கணக்கு வரவா இருக்கும். தொலைபேசி கட்டணம் செலுத்தி இருந்தா தொலைபேசி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு வந்திருக்கும். ஒரு வாடகை செலுத்தி இருந்தா வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு வந்திருக்கும். அப்ப எனிவே ஒரு செலவை செலுத்துறீங்கன்னா இது இரட்டை பதிவு. அப்ப நீங்க அதை விளங்கிக்கோங்க. பட் பாடமாக்கலாம் பிரச்சனை இல்லை, விஷயத்தை விளங்கிக்கொண்டா எனக்கு போதும். அப்ப மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இது ஓகேயா? எழுதிக்கோங்க. இது ஒரு வருமானம் வந்து பார்ப்போம். நம்ம விற்பனையை பார்த்தோம், பட் வேற விற்பனையை தாண்டி இன்னொரு வருமானமும் பார்ப்போம். இந்த தரகு வருமானம், பெற்ற வாடகை வருமானம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு பெற்ற வாடகை வருமானம் போடுறேன். செலுத்துற வாடகை இல்ல, செலுத்துற வாடகை என்பது செலவு. அது உங்களுக்கு அந்த மின்சாரத்துக்கு வந்த மாதிரி வரும். பெற்ற வாடகைன்றது வருமானம். நம்ம ஒரு வாடகைக்கு எடுத்து வருமானம் பெற்றுக்கூடாது. வாடகை ரெண்டு இருக்கு, குழப்பிக்கொள்ளாதீங்க. நம்ம செலுத்துற வாடகை அது செலவு. பெற்ற வாடகைன்னு சொல்றது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிடம் இருக்குன்னு வைங்க, அதை நம்ம வாடகை கொடுத்துருக்கோம். அப்ப வருமானம் வரும். அப்ப நீங்க சில பேர் யோசிக்கலாம், சில இடங்கள்ல உங்களுக்கு சந்தர்ப்பங்கள்ல கணக்கு நீங்க ஃபியூச்சர்ல செய்யும் போது பெற்ற வாடகையும் வரும், செலுத்தின வாடகையும் வரும். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா ஒரு கட்டிடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குதா, ஒரு கட்டிடம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குதா, என்னத்துக்கு அதை வாடகை கொடுக்கறதுக்கு. அப்ப நீங்க ஒரு வாடகை செலவை எதிர்கொள்ளாம நீங்களே வாடகைக்கு இருக்கலாம்னு யோசிக்கலாம். சில நேரம் உங்களுக்கு வரும், பெற்ற வாடகைன்னு ஒரு வருமானம் வரும்,
அதே நேரத்துல நீங்க வாடகை செலவுன்னு செலுத்திருக்கீங்கன்னு வரும். அப்ப அதுல அர்த்தம் என்ன? நீங்க உங்களோட கட்டிடத்தை ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்களோட கட்டிடத்தை ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்துட்டு நீங்க இன்னொரு கட்டிடத்துல தான் வாடகைக்கு இருக்கீங்க. அதுதானே அர்த்தம். இன்னொரு கட்டிடத்துல தான் நீங்க வாடகைக்கு இருக்கீங்கிறது தான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? அப்ப அதனாலதான் வாடகை செலவும் வந்திருக்கு. நீங்க ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்தனால வருமானமும் வந்திருக்கு. அதை சிம்பிளா யோசிங்களேன். நீங்களே சில நேரங்கள்ல தூர இடங்கள்ல வீடு வச்சிருப்பீங்க. சொந்த வீடு சில பேருக்கு இருக்கும். டவுன் என்னது கொஞ்சம் அந்த தூரமான ஏரியாவில் கொஞ்சம் எங்களுக்கு எங்களோட தேவையான வசதிகளை செஞ்சு கொள்ள இயலாத அந்த எப்படி சொல்றது டக்குன்னு வந்து செஞ்சு கொள்ள இயலாது. மெயின் ரோட்டுக்கு வரணும் தூரம் இல்லாட்டி எங்களோட ஸ்கூல் வசதிகளுக்கு எதுவும் பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கும். ஆனா நல்ல ஒரு வீடு சொந்த வீடு வச்சிருக்கீங்க. ஆனா என்ன செய்வீங்க? அப்படி உங்களுக்கு உங்களோட தேவைகளுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குன்னா அந்த வீட வாடகை கொடுத்துட்டு என்ன செய்வீங்க? உங்களுக்கு தேவையான இடம் சரௌண்டிங்ல ஒரு இடத்துல நீங்க வாடகைக்கு வீடு எடுத்து இருந்துப்பீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வாடகை செலவும் இருக்கு. நீங்க வாடகை கொடுத்தனால வருமானமும் இருக்கும். அது மாதிரிதான் கம்பெனி. ஒரு கட்டிடம் வந்து முதலீடு தானே எல்லாமே. ஒரு இடத்துல கட்டிடத்தை வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு வணிகம் ஒரு கட்டிடத்தை வாங்கி போட்டு வச்சிருக்கு. பட் நீங்க செய்யற வணிகத்துக்கு அந்த இடத்துல சரௌண்டிங்ல இப்ப அந்த கட்டிடம் தேவையில்லை. அதனால நீங்க ஒரு வேறோட கட்டிடத்தை வாடகைக்கு இருக்கீங்க. இப்போதைக்கு அந்த கட்டிடத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னொரு ஆளுக்கு வாடகை கொடுத்து வச்சிருக்கீங்க. தேவை வரும் போது வேணும்னா அதுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. அதனால அப்படி இருக்கலாம். சரி. அப்ப ரெண்டுமே ஒன்னா வந்தா இப்படி குழப்பிக் கொள்ளாதீங்க. அந்த ரீசன்னால இருக்கலாம். சரியா? அப்ப வாடகை ரெண்டு இருக்கும். வாங்குறது நம்ம வருமானம், செலுத்துறது செலவு. அப்ப பெற்ற வாடகைன்றது ஒரு வருமானம்ன்றத மனசுல வச்சுக்கணும். அப்ப ஒரு பெற்ற வாடகை 50,000 வரும். பெற்ற வாடகை 50,000 வரும். பெற்ற வாடகை 50,000 வரும். வாடகை பெறும்போது நமக்கு என்ன செய்யும்? வாடகை பெறும்போது நமக்கு என்ன செய்யும்? இதை நீங்க எழுதுங்க பார்ப்போம். இதை நீங்க எழுதுங்க. இரட்டை விளைவையும் இரட்டை பதிவையும் நீங்க ட்ரை பண்ணி எழுதிட்டு எனக்கு ஒருக்கா இரட்டை பதிவை மட்டும் இன்பாக்ஸ்ல போட்டு விடுங்க பாப்பா. எனக்கு பர்சனலா ட்ரை பண்ணி ஒரு ஆள் ட்ரை பண்ணி எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டா எனக்கு தெரியும். பெற்றை வாடகைக்கு இரட்டை பதிவு எழுதி இரட்டை பதிவுக்கு மாத்துங்க. மாத்திட்டு எனக்கு ஆன்சர் என்ன செய்யுங்கன்னா செட்ல பர்சனல் இதுல ஜூம் செட்ல பர்சனலா போடுங்க. ஜூம் செட் வாட்ஸ்அப்ல ஜூம் செட்ல பர்சனலா போடுங்க. அது பெற்ற வாடகைக்கு என்ன இரட்டை பதிவு வரும்னு நினைக்கிறீங்க?
அப்பம் காசு கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, வாடகை கணக்கு செலவு. குட். சரி, அப்ப வாங்க. பெற்ற வாடகைனா நமக்கு காசு வருது. காசு வருதுன்னா எப்பயுமே என்ன? சொத்து அதிகரிக்கும். காசு வருதுன்னா நமக்கு சொத்து அதிகரிக்கும். எப்பயுமே காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும். 50,000 காசு வருதுன்னா அதுதான் அர்த்தம். காசு வருதுன்னா சொத்து அதிகரிக்கும் 50,000. எது மூலமா காசு வந்துச்சு? பெற்ற வாடகை மூலமா. அது என்னது? எங்களுக்கு வருமானம். அப்ப வருமானம் அதிகரிக்கும் 50,000. சரியா? ஓகே. இப்ப வருவோம். சொத்து அதிகரிச்சா என்ன? வரவு மீதி. என்ன சொத்து அதிகரிச்சு? காசு. அப்ப காசு கணக்கு வரவு 50,000. காசு கணக்கு வரவு 50,000. இப்ப இது மூலமா காசு வந்துச்சு? வருமானம் அதிகரிச்சனால. வருமானம் அதிகரிச்ச என்ன மீதி? செலவு மீதி. என்ன வருமானம் அதிகரிச்சு? பெற்ற வாடகை வருமானம். அதுலதான் சின்ன பிள்ளை வாடகைன்னு சொல்றது இல்ல, பெற்ற வாடகைன்னு சொல்றது. அப்ப பெற்ற வாடகை, பெற்ற வாடகை கணக்கு செலவு 50,000. சரியா? பெற்ற வாடகை கணக்கு செலவு 50,000. பெற்ற வாடகை 50,000, சொத்து அதிகரிக்கும் 50,000, அதே நேரத்துல வருமானம் அதிகரிக்கும் 50,000. அப்ப இரட்டை பதிவு என்ன? காசு கணக்கு வரவு, பெற்ற வாடகை கணக்கு செலவு. அப்ப இதை நீங்க பாடமாக்குனா ஓகே, பட் விஷயத்தை விளங்கிக்கோங்க. பட் நான் பாடமாக்குனா ஓகேன்னு சொல்றேன். ஆனா விஷயத்தை விளங்கி கொண்டாலே இப்ப நீங்க இரட்டை பதிவு சொன்னீங்க. யாரு நான் இப்ப இதை சொன்னேன் உங்களுக்கு? இல்ல, நீங்க தான் இரட்டை பதிவு சொன்னீங்க. எப்படி வந்துச்சு? இந்த விஷயம் விளங்குறதுனால. இல்லாட்டி நீங்க ஸ்கூல்ல படிச்சதுன்னு சொன்னீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் விளங்கி கொண்டு இதை சொல்ல முடியும்னு சொல்றேன். அப்படி சொன்னீங்கன்னா எப்படி சொன்னீங்க எனக்கு தெரியும். ஸ்கூல்ல ஏற்கனவே உங்களுக்கு இரட்டை பதிவெல்லாம் பாடமான்றது எனக்கு தெரியும், ஸ்கூல்ல படிச்சு. பட் இதை விளங்கி கொண்டு சொன்னீங்களா? ஸ்கூல்ல எதுவும் இரட்டை பதிவு ஞாபகம் இருக்குன்ற வச்சு சொன்னீங்களா? அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பார்ப்போம். சரியா சொன்னாக்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொன்னீங்களா, இல்லாட்டி ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி எதுவும் சொன்னீங்களா? அதிகம் இப்படி குறைவா அண்டர் டேஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லக்கூடியதா இருந்துச்சா, இல்லாட்டி எதுவும் இரட்டை பதிவு ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்லக்கூடியதா இருந்துச்சா? காசு கணக்கு வரவு, பெற்ற வாடகை கணக்கு செலவு. கிளியர் தானே? இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு தானே? சரி, சரி. கடைசியா சொன்னது எத்தனையாவது? கடைசியா சொன்னது எத்தனையாவது? கடைசியா சொன்னது 5ஆவதா? 6ஆவதுன்னு? 6ஆவது. ஓ, 6ஆவது. 7ஆவது. கடன் பட்டோர் இடம் பெற்ற காசு 70,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 70,000. இதுக்கு ஒரு ட்ரை பண்ணுங்க போல. இரட்டை விலை எழுதி
கடன்பட்டவரிடம் பெற்ற காசு 70,000. அப்ப நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா உங்களுக்கு மண்டைக்குள்ள அந்த அதிகரிப்பு குறைப்புன்ற விஷயம் கொஞ்சம் மண்டையில இறங்கும். வரவு செலவெல்லாம். கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 70,000. கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 70,000. ட்ரை பண்ணி கொடுங்க பார்ப்போம். இப்ப வரும். கடன் பட்டவர்கிட்ட நம்ம காசு வாங்குறோம். அழகா விளங்கிக்கும். நம்ம என்ன செய்யறோம்? கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறோம். கடன் பட்டவர்கிட்ட நம்ம காசு வாங்கும் போது நமக்கு என்ன செய்யும்? காசு வரும். கடன் பட்டவர்கிட்ட காசு வாங்குறோம். கடன் பட்டவர்கிட்ட ஏன் காசு வாங்குறோம்? கடன் பட்டிருக்காரு. அவருக்கு கடனுக்கு விட்டா காசை வாங்காம என்ன செய்யறது? அப்ப கடன் பட்டவர்கிட்ட காசை வாங்குவோம். ஏன் காசு வரும்? அப்ப காசு வரும்னா ஆல்வேஸ் சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு தால? 70,000. ஓகே. இப்ப கடன்பட்டோர் காசு தர இருக்கும் போது கடன்பட்டோர் ஒரு சொத்தை அதிகரிச்சிருந்தோம். அந்த சொத்து அதிகரிப்பா இருந்துச்சு. கடன்பட்டோர் ஒரு சொத்தா கருதினோம்.
அவரு கடனுக்கு நான் விக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சொத்து அதிகரிச்சு. ஏன்? கடன்பட்டவர் கூடுனனால. கடன்பட்டவர் கூடுனனால. ஆனா ஆனா கடன்பட்டவர் திருப்பி காசு தரும் போது அந்த கடன்பட்டவரை திருப்பி சொத்தா வச்சிருக்கேனுமா? அவர் தர இருக்கிறதான் நான் சொத்தா வச்சிருந்தேன். கடன்பட்டவரை ஒரு சொத்தா கருதுனேன். கடன்பட்டவரை ஒரு சொத்தா கருதுனேன். இப்ப குறித்த கடன்பட்டவர் காசு தந்துட்டாருன்னா இன்னுமே அந்த கடன்பட்டவரை நான் சொத்தா கருதி வச்சிருக்கேனுமா? இல்ல. கடன்பட்டவரோட சொத்து இல்லாம போகும், குறையும். ஏன்? காசு தந்துட்ட. அப்ப கடன்பட்டவரோட சொத்து குறையறனால, அவர் காசு தந்துட்டனால திருப்பி என்ன செய்யும்? சொத்து குறையும். சொத்து குறையும். 70,000. அப்ப கடன்பட்டவர் காசு தார காரணத்தினால் காசு வருது. சோ சொத்து அதிகரிக்குது. கடன்பட்டவருக்கு தான் காசு தந்தனால கடன்பட்டவர் குறைகிறாரு. சோ சொத்து குறையுது. இதுதானே நம்மளோட இரட்டை விளைவு. இதுதான் நம்மளோட இரட்டை விளைவு. சோ சோ சொத்து அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? வரவு மீதி. என்ன சொத்து? காசு என்கிற சொத்து. அப்ப காசு கணக்கு வரவு எவ்வளவு சொன்னேன்? 70,000. அடுத்தது என்ன செய்யுது? சொத்து குறையுது. சொத்து குறையுதுன்னு என்ன மீதி? செலவு மீதி. என்ன சொத்து குறையுது? கடன் பட்டோர். அப்ப கடன் பட்டோர் கணக்கு செலவு 70,000. காசு கணக்கு வரவு 70,000. கடன் பட்டோர் கணக்கு செலவு 70,000. காசு கணக்கு வரவு 70,000. கடன் பட்டோர் கணக்கு செலவு 70,000. சரியா? அப்ப கடன் பட்டவர்கிட்ட பெற்ற காசுக்கு இதுதான் இரட்டை பதில் எப்பயுமே. காசு கணக்கு வரவு, கடன் பட்டவர் கணக்கு செலவு எழுதிக்கோங்க. அப்ப இதை விளங்கி பாடமாயிக்கோங்க. மற்றபடி விளக்கம் தான் முக்கியம். காசு கணக்கு வரவு, கடன் பட்டவர் கணக்கு செலவு எல்லாம் சரியா தான் சொல்லி. அடுத்து அவங்களோட கொடுக்கலாம். அவங்களுக்கு வச்சு சொல்றேன். முதல்ல இது எழுதுங்க. சொல்லாதது திருப்பி சொல்லலாம். சொல்லாதது நான் சொல்லுவேன். நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7:50 இருந்து என் கிளாஸ். இனி 7:50 இருந்து உங்களுக்கு கிளாஸ். எனக்கு 10 மணி கிளாஸ் இருக்கு. நான் சாப்பிட நேரம் இல்லை. இப்போ நான் இப்ப முடிக்கிறேன் சாப்பிடுறதுக்காக. கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. இனிமே 7:50 இருந்து உங்களுக்கு கிளாஸ். 7:50 இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். சரி, அந்த கிளாஸ் 10 minutes இருந்தா போதும். 7:50 இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதாவது இவ்வளவு 9:50க்கு கிளாஸ் முடியும். ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கு ஜாயின் பண்ணா சரி. அவ்வளவு டைம் இல்லை. 10 நிமிஷம் முன்னுக்கு 7:50 ஸ்டார்ட் பண்ணி 9:50க்கு முடிப்போம். சரியா? இது வரைக்கும் விளங்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும்?
ஃபைன், குட் நைட். அப்ப முடிக்கிறேன்.